எந்த கோயிலுக்கு போனாலும் பாம்பு வச்சுக்கிறான். சிவன் கோயிலுக்கு போனால் பாம்பு உடம்பெல்லாம் செய்கிறாரு. பெருமாளுக்கு போனால் பாம்பு மேலே பார்த்துக்கிறாரு. கருமாரிக்கிட்ட போனால் பாம்பு தலை மேலே பணம் எடுத்துனான்னுக்குது. நாகாத்தா பார்த்துக்கிறீங்களா? எங்கே பார்த்தாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த அரச மரத்துக்கு கீழே 2 பாம்பை போட்டு வச்சுட்டுக்கிறாங்க. அப்போ ஏதோ சூழ்ச்சி இருக்குது. ஆனால் குண்டலினின்னு ஒன்று வெளிச்சோட 3 இருக்குது. சரி, எழும்பல்னா இல்லையானா இருக்குது. நீ பயிற்சி பண்ணலனா இருக்குதானா இருக்குது. தானாகவே எழுந்துக்காதானா எழுந்துக்காது. தானாக எழுந்து தானாக அடங்கிக்கும். எழுந்துக்குதானா ஆனால் எப்போல்லாம் அது எழுந்துக்குது அப்படின்னா கீழ் மட்டும்தான் நல்லா எழுந்துக்குது. ஆம்பளைக்கு மட்டும்தான் அது தெரியுது. குண்டலினி இருக்குதுன்றனால தான் உனக்கு பிறப்புறுப்பு பெருசாகுது. குண்டலினி ஒன்று இருக்குது, வெளிச்ச உடம்பு. அது வளருமானா வளரும், ஸ்ட்ரென்த் ஆகுமானா ஆகும். ஆனால் அதுக்கு ரிசல்ட் வேறு வேணா ஆமாம். சராசரி மனுஷனுக்கும் குண்டலினி எழும்பின மனுஷனுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும். உடலை இது பண்ணுற மாதிரியே வெளிச்ச உடம்பையும் அழகுபடுத்த முடிவுக்கு வந்துட்டு போராடி சில பல பயிற்சிகளை உருவாக்கி நானே, ஏன்னா பூரா பையனும் திட்டு போயினாங்க. போனால் பயிற்சி அது இதுன்னு சொல்லி என்னென்னத்தையும் சொல்கிறான். கறி சாப்பிடாத, மீன் சாப்பிடாத, கிழக்க உட்காரு, மேற்க உட்காரு, அதை படுக்காத, இதை பண்ணாத, கல்யாணம் பண்ணிக்காத. போனோம் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க முடியும். குண்டலினி வந்தால் திமிர் வந்துடும். திரிசங்கு சொர்க்கம்னு ஒன்று உருவாயிடும். வெளிச்ச உடம்பு வந்தவொடனே தன்னம்பிக்கை வந்துடும். தன்னம்பிக்கை வந்தவொடனே நான் செய்கிறதெல்லாம் சரின்ற ஒரு ஆணவம் வந்துடும். ஆணவம் வந்துச்சுன்னா அப்படியே வாழ்வான். இந்த சாமியார் பயிலுங்கள்லாம் இதான் ஆயிடுது போல் சில பேருக்கு. ஆவாமல் கூட இருந்திருக்கும். இந்த பயிற்சி மூளையை சுத்தமாக்கிடும். இந்த பயிற்சி என்ன பண்ணோம்? மூளையே சுத்தமாகிடும். அந்த 1000 தாமரை மலரும். நாளாக என்கிட்ட பயிற்சி எடுத்த கொஞ்சம் பேர் ஒரு 4 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் ஜீவன்லாம் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் வெளியே சொல்லாமல் கூட இருக்கலாம். மலர ஆரம்பிக்கும். உள்ள மூளையெல்லாம் விரிய ஆரம்பிக்கும். உள்ள எல்லா மையமும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ 1000 தாமரை மலர்கள் இருக்குதானா? இருக்குது. 1000 தாமரை கொண்டு எங்கள் தேவி முகம். இந்த சாமிங்களெல்லாம் தாமரை பூவில் உட்கார வச்சுருப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? பெருசாக அப்படியோ ஒரு பூ மேலே ஒரு பொம்பளையா ஒரு ஆம்பளை உட்கார முடியும்? அவ்வளோ பெரிய பூ பார்த்துக்கிறீங்க. குண்டலினி ஒன்று இருக்குது, வெளிச்ச உடம்பு. அதை வளர்க்குறதுக்கு ஒரு குரு தேவை. குரு தேவையில்லாமல் நம்ம முயற்சி செய்ய முடியுமானா செய்யலாம். என்ன மாதிரி நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு பெரிய போராளியாக இருப்பீங்கன்னா என்ன பண்ணலாம்? ஜெயிக்க முடியும். கிட்டத்தட்ட அதுக்கு உங்களுக்கு ஒரு 10 வருஷம் குறைஞ்சபட்சம் தேவைப்படும். உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷம் தேவைப்படும். வந்தால் கற்றுக்குன்னு போய் செய்யறது எப்படி? இது ரொம்ப எளிமை. என்கிட்ட வந்தீங்கன்னா பயிற்சி ஒன்று கொடுப்பேன். நீங்கள் செஞ்சீங்கன்னா குண்டலினி எழும்பிடும். 40 நாளுக்குள்ள. யாரோ ஒரு சிலருக்கு எழும்பாது. ஒரு 1000ல் 1, லட்சத்தில் 1. ஏன் எழும்பாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குண்டலினி எழும்புறது எழும்பிட்ட பிறகு ஞானம் அடையிறதுன்னு 2 இருக்குது. முதல்ல நான் அப்படின்னா அந்த குண்டலினி எழும்பினா தான் நான் புரியும். இல்லைன்னா அது வரைக்கும் நீ இருக்கிற நான் கிடையாது. சமூகம் அல்லது நீ கற்பித்து கொண்டது நான் தான் உங்ககிட்ட இருக்கும். அந்த நான் கிடையாது. அந்த நான் என்ன கிடையாது? பௌர்ணமி வானத்தில் நடக்கிறதுனால, அதுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால நடக்கிறதுக்கான சம்பவம் இருக்குது. அவ்வளோதான். கட்டாயம் அப்போ தான் ஏந்துக்கொண்டு நினச்சிக்கிறதுலாம் கிடையாது. பாம்பு எப்போ படம் எடுத்துன்னு ஆடா? எப்போ வேணால் ஆடும். பௌர்ணமிக்கு தான் ஆடும்னு கிடையாது. பட் நீங்கள் குண்டலினி எழும்பிச்சேன்னா பௌர்ணமியும் அமாவாசையும் உனக்குள்ளே நடக்கும். பௌர்ணமியும் உனக்கும் அமாவாசையும் நடக்கும். மேல் முகாந்திரமாகவும் இருப்பேன், கீழ் முகாந்திரமாகவும் இருப்பேன். சாந்தியெல்லாம் தனியாக பண்ண வேணாம். நான் அனுபவமாக ஆக்கிட்டேன். எதை? நான் சொல்கிறத. அப்போ ஞானப்பேர் எல்லாருக்குமானா எல்லாருக்கும். இதில் ஜாதி தடையா? இல்லை. மதம் தடையா? இல்லை. உணவு தடையா? இல்லவே இல்லை. அப்போ குண்டலினி எல்லாருக்கும் அவைக்கணும் ஆகுமானா ஆகும். என்ன பண்ணால் ஆகும்? ஒருத்தர் ஒன்று சொன்னுக்கிறான்பா. என்கிட்ட எளிமையான உத்திகள் இருக்குது. கடவுள் புரியுதான்? குண்டலினி உனக்குள்ளே தான் இருக்குது. நீ தான் அதை எழுப்ப போகிற. நான் வழிகாட்ட போகிறேன். புரியுதாண்ணா சொல்கிறது? ஊர் அங்கேயே தான் இருக்குது. நான் ஒரு ட்ரெயின் ஓட்டுனுக்கிறேன். ட்ரெயின் செய்கிறதுக்கு போகிறதுக்கு வரதுக்கெல்லாம் சம்பளம் போகணுமா இல்லையா? அதை நான் மெயின்டைன் பண்ணணுமா இல்லையா? இது மாதிரி கிளாஸுக்கெல்லாம் வரணும், ஞாயிற்றுக்கிழமை சச்சங்கம் நடத்தணும், சோறு போடணும், இது மாதிரி நிறைய வேலைக்கு தான் இல்லையா? அப்போ எனக்கு பணம் வேணுமா இல்லையா? நான் பாதாள கோயில் உட்காந்து வருவீங்க நினைக்கிறீங்க? வணக்கம். நிறைய தலைப்பு. இன்றைக்கி குண்டலினி.
குண்டலினி அப்படின்னோடனே நீங்கள் போட்டு பயந்துடலாம் கூடாது. அது என்னவோ பெரிய சாதாரண ஒரு எலி தெரியும், அது என்ன குண்டாகிற எலி. குண்டலினின்னு ஒரு வார்த்தை இருக்குதா அப்படின்லாம் கூட புதுசாக கேள்விப்படுறவங்களுக்கு இருக்கலாம். இல்லை ஆன்மீகத்துக்கு போனவே எல்லாரும் குண்டலினி எழும்பிச்சா, குண்டலினி எழுந்திச்சு, குண்டலினி தூங்கிச்சு, குண்டலினி பத்துனுக்குது, குண்டலினி ஓடுனுக்குது, அப்படிதானே? சக்தி ஓட்டம் அல்லது நான் குண்டலினின்னு வேற ஏதோ நினச்சிக்காதீங்க. வெளிச்ச உடம்பு ரொம்ப எளிமையாக்கிங்க. எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? வெளிச்ச உடம்பு. சண்முகா நிறைய சாமியாருங்கெல்லாம் நிறைய பேசின்னு இருப்பானுங்க. எப்படின்னு தட்னியானா நிமிந்து உட்காந்தியானா 10 மணிக்கு மேலே, பௌர்ணமி 10 மணிக்கு முடிஞ்சிட்டு இருக்கோம், பாராத்திரில் 10 மணி வராதுன்னு கூட தெரியாமங்கிறான். எல்லா பௌர்ணமியும் இரவு முழுசு இருக்குன்னு நினச்சின்னு இருக்காதீங்க. ஒரு நாள் 12 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் 9 மணிக்கே கூட முடிஞ்சிடும். இந்த பைத்தியங்களுக்கு பௌர்ணமி கூட புரியல, புரியுதுங்களா? அவங்களெல்லாம் சண்முகான்னு தான் சொல்லணும். சண்முகாவுக்கு மீனிங் வேறு. நீங்கள் பாட்டுன்னு சண்முகான்றாரு. சண்முகம் எந்த குற்றமும் செய்யலை. எனக்கு ஒரு வார்த்தை அப்பப்போ சொல்லி அழுத்தலான்னு பார்ப்பேன், அதுக்கு சண்முகா. அதுதான் எஃபோர்ட் இருக்குதுன்னு நான் என்ன செய்யுது? எஃபோர்ட் இருக்குது தான். ஆனால் இந்த மனுஷனுக்கு புரியவே இல்லையே. இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு ஃபக்யூன்னா ஒத்துப்பானுங்க. ஃபக் பாஸ்டட், ஃபக் யூ இடியட்டு, வாட் யூ ஃபக் ஆஃப் அப்படின்னா சந்தோஷமாக கேட்பானுங்க. நாம் சொன்னாக்கா பிடிக்கலையே, அதனால் சண்முகாவை சொல்லிப்போம். சண்முகானா சந்தோஷமாக கேட்டுப்போம். நாங்கள் குடும்பத்தோடு பார்க்குறேன்னு கமெண்ட் வரையாதுறான். குடும்பத்தோடு வந்து ஓடிடி தளத்து வந்து படத்தையே பார்க்குறதில்ல பாரு, நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் போகிறதில்ல அவனுங்க. 13+னாக்கா உடனே டிவி ஆஃப் பண்ணிடுறாங்களா நான் பட்டுனேன் அப்படிலாம் எவனாகிறானா என்ன? என் பொண்ணு தெளிவாகவே சொல்லிட்டேன், இது மாதிரி எமிலி இன் பாரிஸ் பார்க்க போகிறேன்டி, எப்படி இருக்குன்னு. நீ எதை வேணா பாரு, நான் சின்ன குழந்தையா நான், நீ பார்த்துக்கோ, உன் இஷ்டம், எனக்கு நான் வந்துட்டா. இல்லை நல்லா இருக்குமான்னு கேட்டோம்மா. அது எப்படி எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். அவன் என்னென்னோ ட்ரெஸ்ஸை போட்டுனுப்பா, போவா பாப்பா. ஆமாம், எமிலி இன் பாரிஸ் போய் நிறுத்தி இப்போ சண்முகா தெரியுது என்ன? எல்லாருக்கும் எல்லாம் புரியறதுக்கு முடியாது. அதனால் சண்முகா தான் கரெக்ட். சார் நீங்கள் குண்டலினி பேச வந்துக்கிறீங்க. ஆமாம், நீங்கள் வேற நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு வேற ஒன்றா இதெல்லாம் சொல்லிடணும். நம்ம போகிற போகல நான் திடீர்னு எமோஷனலாக நான் சண்முகான்னு கத்துனா அர்த்தம். புரிஞ்சிச்சா? ஐயா நான் திடீர்னு இப்போ பேசினே இருக்கும்போது திடீர்னு சண்முகான்றாரு, டென்ஷனெல்லாம் ஆவ கூடாது. குண்டலை லோகமாதா உலக கண்ணி அப்படி கூட சொல்லலாம். அதை என்ன சொல்லலாம்? லோகமாதா உலகத்தின் வாழைப்பெண் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை அதான் சொல்லுவாங்க வாழைப்பெண். அது எங்கடா ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கீழே இருக்குது இல்லை, மலை வாய்க்கும் மூத்திர வாய்க்கும் நடுவில் உள்ளே போய் ஒரு 3 சுற்று சுற்றின்னு பாம்பு வாழை எடுத்து வாயில் வச்சுங்குது. வாழை எடுத்து எங்கே வச்சுங்குது? வாயில் வச்சுங்குது. வேறு யாரும் வாலியும் இல்லை. ஆமாம், நீங்கள் கீழே வந்து வாசனை வாய் கீழே இருக்குதுன்னு உடனே அந்த வாழை எடுத்து இது வாயில் வச்சுக்குது போலுக்குது. ஆல்மா தேக்க மேலே தான் ஞாபகத்துக்கு வருவான். கதை ஒன்று சொல்கிறாருன்னு, கக்கா போனாங்களாம் ஒருத்தன், முயல் குட்டி உள்ளேருந்து இப்படி ஓடியாந்துக்குது, ஓடியாந்து திரும்ப இப்படி ஓட்டுக்குது. ஐயோ ஐயோ உள்ளே போயிடுச்சு. டாக்டர்கிட்ட போய் கேட்டுக்கிறான், டாக்டர் இது மாதிரி நான் கக்கா போயிட்டு இருந்தேன், முயல் குட்டி ஒன்று வந்துச்சு, காணோம், உள்ளே போயிட்டுருக்கோம், எடுங்க. உள்ளெல்லாம் ஒரே கடவுளாக இருந்து எல்லாம் ஸ்கேன்லாம் பண்ணி அதெல்லாம் இல்லைன்னு சொன்ன ஒத்துக்க போகிறான். மென்டலி டிஸ்டர்பர் அவர், ஒரு மாதிரி ஆகிட்டாரு. ஏன் முசுகுட்டி உள்ளே போயிடுச்சு. டாக்டர் ஒரு ஐடியா பண்ணார், ஓகே பிரச்சனை இல்லை, நம்ம ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி சொன்னோம்னா அவனை மாக்கி ஊசி போட்டு கழிச்சிட்டு வேற ஒரு முயல் குட்டியை எடுத்து என்ன பண்ணலாம், காமிச்சு சரி பண்ணிடலாம், அப்போ நல்லா ஆகிடுவான்ல. அதே மாதிரி ஆப்ரேஷன்லாம் தேட்டர்லாம் போட்டு ஊசிலாம் போட்டு ஒரு முயல் குட்டி எடுத்து காமிச்சிடறான். போனது வெள்ளை முயல் குட்டி, இங்க கருப்பு முயல் குட்டி. அப்போ 2 முயல் குட்டி உள்ள போயிட்டு இருக்குது. ஒன்று எடுத்துட்டீங்க, இன்னொன்னு திருந்தாத ஜென்மங்கள் இருந்து என்ன லாபம், வருந்தாத இதயங்கள் வாழ்ந்து என்ன. புரியுதா? முயல் குட்டி போனது தான். இப்போ கொண்டில் நீ பாம்பு உள்ளகுதுன்னு ஒன்னே தட்டி எழுப்பணும். எதை? பாம்பை. பாம்பாட்டி சித்தர்னு ஒருத்தர் வந்துக்கிறாரு. பாம்பனை பற்றி இழுக்காதே. அவரு பாம்பு என்ன பண்ணாத, ஒருத்தவன் 50 ஒரு அச்சரம், 51 அச்சரம்,
அது அப்படி கிடையாது. ஒரு சொரியாசிஸ் பேஷண்ட் ஒருத்துக்கிறான். அவன் என்ன சொல்கிறான், அங்கே ஏனக்குது தேக்கமல்லியே மேலு. ஒரு கதை அவர் சொல்ல கதைங்கயா, நல்லா இருந்தது சைக்காலஜிக்கலாக. அது வந்து உளவியல் அடிப்படையில் முயல் அப்படி போகும் தானே தோட்டத்துக்குள்ள போனாக்கா, அதுக்குள்ளே போயிடுச்சுன்னு நினச்சிட்டான்னா அதுக்கான சாமியே யானை சாமி. அதுக்கு அச்சரம் இருக்குது. அந்த அச்சரத்தை சொல்லி அது என்ன பண்ணாங்க இருந்துன்னு, ஒரு மனுஷனுக்கு மூலாதாரம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, கணபதி உள்ள வந்துட்டான்னு அர்த்தம். எங்க முயல் வந்துச்சியா? இப்ப எது கஜநாதன். மூலாதாரம் ரொம்ப யானையை போல வலுவானது பலமானதுன்னு சொன்னா, யானையை உள்ள போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? எந்த டாக்டர் கிட்ட போய் ஆப்ரேஷன் பண்றது? முயல் போல ஆப்ரேஷன் பண்ணி வெளியெடுக்கலாம், யானை போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படியே மேலே வந்தேன்னா குபேரங்கிறான். அப்புறமா நாபி கமலத்தில் சரஸ்வதி ஒரு சாமிக்கு இது உத்தரனுங்கிறான். இங்கே ஒரு ஆளுக்குறான். அந்த 7 சக்கரத்துக்கும் 7 சாமிக்குது. இதெல்லாம் சும்மா நினச்சிக்கினியா? நான் ஆரம்ப கட்டத்தில் ஒரு சிடி ஒன்று விற்றாங்க, குண்டலினி அவேக்கனிங். லம் மியூசிக் போட்டு கேட்டுனுக்கணும். அதில் தெளிவாக சொல்லுவாங்க, ரிஜிட் யுவர் போஸ்டர், sit relaxed, watch the music. லம். இப்போ எங்கே கவனம் வச்சிருக்கா? ஃபோக்கஸ் ஆன் யுவர். அது பொம்பளை தான் சொல்லுவாங்க. அது சொல்கிறவங்க யாருன்னாக்கா, கேட்டுக்கிறீங்களா நீங்கள்? இந்த சீன்லாம் கேட்கல, தப்பிச்சிட்டீங்க. இந்த பாவி இதெல்லாம் பண்ணிட்டு வந்துக்கிறேன். இப்போ அது ஏந்துச்சா இல்லையா? என்ன ஆகும்? அதுக்கு இது ஃபீட்பேக்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க, இது பண்ணாது அவன் இது சிடி வாங்கிட்டு சமாளிச்சிருக்க முடியுமா? நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதே நாங்கள் ஒரு சாமியார் கெஸ்டார் என்ன பண்ணுவாங்க, குண்டில் 7 பேரில் குழந்தையா இருந்தாலும் அவர் சொன்னால் நாங்கள் கேட்போம் தானே. தெளிவாக கற்றுக் கொடுத்தாங்களா இல்லையா? ஏப்புறாரு உள்ளேருந்து ஏம்புது. நம்மால் பாம்பு வாயை கச்சிக்குதுன்னா இப்போ விட்டு சருன்னு மேலே போயிடும். குண்டல் நீனா பயந்துட்டீங்களா? இப்போ இல்லையா பாம்புக்குதுன்னு? யார் எவ்வளோ பேருக்கு உள்ள இப்போ பாம்புக்குதுன்னு? ஆல்மா நான் குழந்தை ரொம்ப நாக்குப்பூச்சி வந்துச்சு எனக்கு, சொல்லிக்கிறேன் நான் ஏற்கனவே உங்கள் வீடியோவில். பொருள் அதுதான் போல இது குண்டல் நீ நம்ம ஒரு பிடிங்கி போட்டோமே. நமக்கு குண்டல் நீ யோ நல்ல கதையை சொல்லியா? நாக்குப்பூச்சி உள்ள இருந்து கதையெல்லாம் ஒரு நாள் நாக்குப்பூச்சி தான் பாம்பாவுக்கு பெருசாக எடுத்துருக்குமோ, நம்ம பிடிங்கி போட்டோமோ குழந்தையா இருக்கும்போது. நீங்கள் அது மாதிரி எதனா பாம்புக்கு வச்சுக்கிங்களா கீழே? இதோ இங்கே 2 பாம்புக்கு இது பற்றியா? ஸோ மந்திரவாதி மாதிரி சேர்லாம் போட்டு உட்காந்துக்கிறேன். என்ன பயமா இல்லை எனக்கு? எதனா சொல்கிறதுனா சும்மா சொல்லிட்டுப்பா. சேர் போட்டு உட்காந்து சொல்லணும்னு யாரும் சொன்னான்? ஒரு 200-300 பேர் பார்ப்பாங்க சாமி. டிசைனாக இருந்தால் தான் சேர் வித்தியாசமாக இருக்குது. சேரை பார்க்குறவங்க இருப்பான்ல, அவர் ஒரு சேரில் உட்காந்து பாருன்னுவான், அது 10 பேர் பார்ப்பான். இப்போ சாதாரண நெத்திக்கும் இந்த நெத்திக்கும் இன்னைக்கு மீன் பிஸ்ஸு நல்லா இருக்குது, கமாண்ட் படிக்கிறோம்ல, பிஸ் நல்லா இருக்குது, போட்டவங்களுக்கு ஒரு சந்தோஷம், பார்க்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம எப்படியோ இதனாலனா. ஆனால் 100 பேர் குறைஞ்சிட்டாங்க. 310 பேர் 350 பேர் பார்த்துருந்தாங்க. இப்போ 250 பேர் பிஸ்ஸு பிடிக்கல நிறைய பேர். ஏன்னா பிஸ்ஸு ஏதோ ஒரு இதுனா பரவாயில்ல, ஜீவராசி எடுத்து வந்து நெத்தியில் வச்சுருந்தா ஒத்து. நம்மால் ஒருத்தன் சொல்லிட்டான், சார் இது ஃபஸ்ட்டு மச்சமாக பாட்டு ஒன்று பாடினாங்கல்ல, அப்புறமா கூர்மாவதாரம் ஆமை போட்டுன்னு வருவீங்களா? 10 போட முடியும். சிங்கம்லாம் எப்படி வரையுது? நம்ம சிங்கம் கூட வந்தாலும் வந்து ராமனை தசரதனை எப்படியா வரையுது? ராமனை எல்லாம் கல்கியெல்லாம் எப்படி வரையுது? ஆளா வந்துட வேண்டியதுதான் டைரக்டா. ஓகே ராமர் மாதிரியே போட்டு அம்பு ஒன்று எடுத்துன்னு யாரை சீட்டை எடுத்துனாங்க. யோ குண்டலினி பேசுறியா? ஞாபகம் வச்சுக்கோ, குண்டலினா வெளிச்ச உள்ள ஒரு கீழே இருந்து மூலாதாரத்துலேருந்து கீழே இருந்து மூளை வரைக்கும் நம்ம எதனா ஒரு சிக்னல்லாம் வருது, நம்மளை நோக்கி ஒரு தூசு வருது, கண்ணை இமைக்கிறோம். ஏதோ ஒரு ஆள் வராங்க, சட்டுன்னு பண்ணுறோம்.
இதெல்லாம் எப்படி செய்கிறோம்? டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். எங்கன்னா கற்றுக்கணுமா என்ன? தூசு வந்தால் கண்ணை எப்படி மூடணும், தலை எப்படி தாச்சிக்கணும், எங்கன்னா கற்றுக்கணுமா? மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தா எப்படி செய்கிறோம்? எப்படி செய்கிறோம்? இந்த இயற்கை அறிவு அங்கே தான் இருக்குது. நம்மளுடைய இயற்கை அறிவே யாரோ ஒருத்தர் கை ஒன்று உட்காந்துக்கிறேன்னு வச்சிங்களேன், லேசாக தட்டிங்கன்னா பொத்துன்னு ஊந்துருவார். ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுப்பாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கால் மேல் கால் போட்டு முட்டியோட லேசாக தட்டின்னு வச்சுக்கா கீழே ஊந்துருவாங்க. என்ன நடக்குது? அவங்க முட்டியில் லாக் பண்ணிவிட்டு நின்றுங்கிறோன்னு நினச்சிக்கிறாங்க. அந்த லாக் எடுத்த உடனே பொத்துன்னு கீழே ஊந்துடுறாங்க. சில பேரை தட்டினா விழமாட்டாங்க. அந்த மாதிரி தட்டினா விழாதவங்களுக்கு குண்டலினி எழும்பிக்குதுன்னு அர்த்தம். ஆமாங்கய்யா, குண்டலினி எழும்பிச்சுன்னா தட்டினா விழமாட்டாங்க. இன்னொரு காலை டக்குன்னு நிறுத்திடுவாங்க, கீழே விழமாட்டாங்க. கீழே வந்தால் காலை தட்டு பிடிச்சிடுவாங்க. அந்த வல்லமை வந்திருக்கும் அவங்கள அறியாமலே. அப்போது வெளிச்ச உடம்பு பலமாயிருதுன்னு அர்த்தம். இந்த பலமாகிறதுக்கு மந்திரம் தந்திரங்கள்லாம் நிறைய பண்ணிக்கிறாங்க நிறைய பேர். அதில் ஒன்று இந்த சிடி நம்ம பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. இதில் ஒரு ஐடியா கீழே அது இது இருக்குதுன்ட்டு, இதில் ஒரு ஐடியா அச்சரங்கள்லாம் சொல்கிறது. அங்கே 2 இதழ் மலர் இருக்குது, தொப்புளில் ஒரு 10 இதழ் இருக்குது, மூலாதாரத்தில் ஒரு 6 இதழ் இருக்குது, அநாகத்தில் ஒரு 10 இதழ் இருக்குது, விசுத்தியில் ஒரு 2 இதழ் இருக்குது. அந்த மாதிரிலாம் கணக்கு பண்ணி ஒரு 51 இதழ் இருக்குது, 51 அச்சரம் இருக்குது அப்படின்னு சொல்லி மந்திர தந்திரங்கள்லாம் பண்ணி குண்டலினி எழுப்பியிருக்கிறாங்க. இல்லைன்னா சொல்ல முடியாது. தமாசுலாம் கிடையாது, சீரியஸாகவே அந்த மாதிரி ஒரு வெளிச்ச உடம்பை பலமாக்கிக்கிறாங்க. இன்னும் சில பேர்லாம் பச்சை குத்திருப்பாங்க. பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய பெண்கள்லாம் பொட்டு வைக்கிறது, சாந்து வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. சில சாமியார்கிட்ட போனீங்கன்னா அங்கேயே நினச்சி நிறுவனுவாங்க. இன்னும் சில பேர்லாம் அங்கே காலை தூக்கி கட்டை வரல எடுத்து அங்கே வச்சு எழும்பிச்சின்னுவான். உட்கார வச்சுட்டுக்கு சூத்துலேருந்து தலை வரைக்கும் அப்படியே வந்து இப்படி விட்டான்னா எழும்பிச்சின்னு சொல்லி அனுப்புவான். இன்னும் சில பேர் போட்டு அமுக்கி படுக்க வச்சுருவான். போட்டு அமுனோன்னு பூந்துருவீங்க. இப்படிலாம் உங்களுக்கு குண்டலினி அவைக்கன் ஆயிடுச்சுன்னு சொல்லி அமுச்சு விட்ருவாங்க. நீங்கள் அவைக்கன் ஆகிட்டேன்னா நிற்பீங்க. ஊரெல்லாம் சுற்றின்னு கறி சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிட மாட்டேன், நான் புனிதமானவன் ஆகிட்டேன், ஆமாம் புண்ணியவானம் ஆகிட்டேன்னா ஆகிடுவீங்க. நம்ம தான் பார்த்தோன்னே ஏந்துச்சா இல்லைன்னே தெரியும். எதுவுமே ஏந்துக்காம ஆகிட்டு இருக்கோம். குண்டலினி எழும்பிச்சின்னுவான், வேற எதுவும் எழுதுக்காது. அவள் தான் இவ்வளோ தான் குண்டலினி எழும்பிச்சா இல்லையா? அது உலகிற பாம்பு வேலை போயிடுச்சு. இனிமேல் பட்டு இன்னும் மோசம். ஆம்பளைக்கு தான் எழும்பும், பொம்பளைக்கு அது கிடையாது. ஆம்பளைக்கு அது, பொம்பளைக்கு குண்டலினி யாருக்கு தான்? பொம்பளைக்கு. இப்படி ஒரு 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 ஆள், ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு கூட்டமே இருக்குது. அப்படி ஒரு ஆளுக்கு ஒரு கூட்டமே இருக்குது. புத்தர் அந்த வகையில் போயிருந்தவர் தான். பாட்டி தான் அவரை கேட்டு திட்டாங்க. ஏன்பா கடவுள் உனக்கு தான் எனக்கு இருக்க மாட்டானே, உனக்கு ஒரு வெளிச்ச உடம்புக்கு தான் எனக்கு ஒன்று இருக்காது, உனக்கு ஒரு பாம்பு தான் எனக்கு ஒரு புழுவானா இருக்காதா, நாங்கள் இத்தனை பேத்து போட்டுக்கிறோம் எங்களுக்கு ஒன்றுமே இருக்காதா, நடாவும் சட்டம் நேரே. ஆமாம் தானே, மாறிட்டான் அந்த ஆள். அம்மா பொம்பளையே பார்த்துக்கிறது முடிவு பண்ணிட்டான் ஆள். இப்போ தம்ம பதம் இதெல்லாம் இங்கேருந்து தான் வந்தது. இப்போ குண்டலினி அவைக்கின் பண்ணோன்னா என்னென்னவோ பண்ணுறதெல்லாம் போய் தாந்திராவில் ஸ்டக்குன்னு எழுந்துக்கும். தாந்திரா பயிலுங்க வாங்க. ரதிமதன் விளையாட்டில் தான் என்ன பண்ண முடியும்? சிவசக்தி தாண்டுமே என்ன, பொம்பளை முடி ஒரு வச்சுன்னு நிறுவனம் ஆகிட்டு பார்த்துனே இருக்கணும், கீழே இருந்து மேலே வரைக்கும். எல்லாத்தையும் விட கொடுமைனா தெரியுமா? சாந்தி பண்ணணும். நீ பண்ணி ஏப்பினா என்ன ஆகும்? பைத்தியம் பிடிச்சி திஞ்சிருவேன். குண்டலினி எழும்பிச்சுன்னா உடம்பு சூடாகி தாங்குவியா? இன்னொரு நாள் பாச்ச சாமியார் ஒருத்தர் வந்தார், குண்டலினி இருந்தால் செத்துருவேன் நீ. இன்னொருத்தன் என்ன பண்ணிட்டான், இப்போ சாந்தி நீ பண்ணு ஏந்து ஆண் என்னன்னா சாந்தி பண்ணு. எப்பட்றா உட்காந்து அங்கேயே நினச்சினது. யார சார்? நான் சாந்தி நினைவு முடியல, மங்களத்தை ஒன்றா நினச்சிட்டேன். மங்களம்லாம் பாடக்கூடாதுரா. இந்த லூஸுக்குது, இந்த லூஸு, இந்த லூஸு சவுக்கு மரத்துலேருந்து காய் எடுத்துன்னு வந்து அங்கே வச்சு கோம்பத்தில் வச்சு கட்டின்னு வந்தது. இறங்கணும் இதுக்கு யாரோ இல்லை, நான் எதனா புக்கை படிக்கிறது, அந்த புக்கில் எதனா சொல்லுவாங்கன்னு வச்சு நம்ம என்ன பண்ணுறது? ஓடி போய் சவுக்காயா கிடையாது, பெரிய விஷயம். புண்ணு பிடிச்சி போய் அலைய வேண்டியது தான். உதிராட்சை கூட கட்டிருக்கலாம்,
அது புனிதமாக இருந்து அங்கே எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு நம்மளா நினச்சிக்கிறோம். இல்லை யாருன்னா விட்டு சொறி விட்ட கூட இறங்கிட்டு இருக்கும் பொழுது ஏறிச்சனா ரொம்ப பெரிய ஆபத்துன்னா பைத்தியம் பிடிச்சிடும் தெரியுமா? 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி அது. ஆமாம், அப்படியே வச்சிடும் தலையெல்லாம். பயப்பட மாட்டேம்மா. உனத்துக்கிட்ட போய் இது மாதிரி உள்ள பாம்புக்குது இதுக்குதுன்னு என்ன பண்ணுவான்? போடா, யாருக்கிட்ட பூரா விடுறேன்னுவான். சண்முகா புரியுதா பேரு? யாருக்கிட்ட பாம்புக்குதுன்னு பூரா விடுற என்ன? முயல் போயிடுச்சு, பூராங்களாம் போயிட்டு இருக்கும் தெரியுமா? நான் போய் கக்கா போயிட்டு வருவேன்னா அப்படியே வெள்ளை 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 புழுவாக இருக்கும். அதில் வெளியே எங்கள் ஊர்லலாம் கக்கூசெல்லாம் இல்லை. நான் குழந்தையாக இருக்கும்போது ஒரே ஆச்சரியமாக இருக்கும். நம்ம கக்காலேருந்து தான் இவ்வளோ பூச்சி வந்துட்டு பெரிய ஆராய்ச்சி. ஒரு 7வது 8வது படிப்பேன். புறா இது அப்படின்ட்டு உட்காந்து பார்த்துருந்தா ஒரு ஈ வந்து மேலே உட்காந்து டக்குன்னு முட்டை போடுது. அப்பவே புழு வெளியே வருது. நீங்கள் பார்த்தீங்களா இல்லைன்னு தெரில. பெரிய பெரிய ஈ இருக்கும், மேலே வந்து உட்காந்து இம்மிடியேட்டாக முட்டை போடுது. ஒரு 4-5 ஈ வந்து அது ஃபுல்லாக முட்டை போட்டுருமா? அப்பா நம்புறது இல்லை, குண்டலினி வேஸ்ட் ஆகலை. இப்படிலாம் போனாலுமா ஒருத்தர் பாட்டு படிக்கிறேன். என் குரு மூலமாம் குளத்திலே முளைத்திருந்த கோரையை காலமே எழுந்திருந்து. கோரை எங்கே போய் அறுக்குது? ஒருத்தர் போய் கேட்டால் என்ன சொல்லிட்டாரு, அந்த தாமரை குளத்தில் குளிப்பாங்களாமா. தாமரை தண்டுக்குது இல்லை, அதை சீவிடுவாங்களாமா. கட் பண்ணிட்டு சொருவிப்பாங்களாம். எதை? தண்டு. அதுமா தாமரை மறந்துடுமா? இல்லை நீங்கள் கேட்கல, உங்களுக்கு புரிய சிரிப்பாகுது உங்களுக்கு. இந்த மனுஷன் அப்படிலாம் வேதனைப்பட்டு வந்துக்கிறேன். 1000 மலர்களே மலருங்கள். 1000 தமிழ் 1000 பெடல். 1000 தாமரை மொட்டுக்களே ஆனந்தமும் நீங்கள் கொட்டுங்களே. இதில் பொய் கலந்து உண்மை, உண்மை கலந்து பொய் இருக்குது. பொய் கலந்த உண்மை, உண்மை கலந்த பொய் இருக்குது. கவனமாக தான் இருக்கணும். மொத்தமாக பொய்யணும் தூக்கி விசிறச்சிட முடியல. அப்படியே தண்டு எடுத்து போய் சொரிக்கவும் முடியல. முட்டி நிற்கிது. முட்டை மேலே போய் மூளை போய் எங்கே மலருது? தாமரை போய் மேலே மலருமா என்ன? தம்பி அது அதுக்கு செய்யலப்பா. அது நீமா கொடுக்குற மாதிரி தண்டை எடுத்து குளத்துல தண்ணி உள்ளே விட்டு குளிக்கிட்டு வெளியே வந்து பேண்ட்டு வந்துடுவாங்க. நீ சித்திரங்களை ஒழுங்காக பார்க்காம நீயே என்ன பண்ணுறத கற்பனை பண்ணின்னு அவங்களாம் தாமரை மாடுறோன்ட்டு. எங்கேயுமே ஒரு 4 பேர் நல்லவன் இருப்பான், அவனுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு இருப்பான், நேர்மையானவன் இருப்பான். இல்லை நம்ம நேர்மையாக இருந்து அவங்ககிட்ட அவ்வளோதான் அவனுக்கு தெரியுதுன்னு தெரிஞ்சுன்னு வரணும். நம்ம நிறைய தெரியுதுன்னு நினச்சின்னு அவனை மாதிரி கோமனை கட்டு பொண்டாட்டி விட்டு விட்டான்னா அவன் நமக்கு அதை ஓடினாலும் அவங்ககிட்ட சில விஷயம் இருக்கும். நன்றாற்றல் உள்ளும் தீது உண்டான்றது மாதிரியே தான் இந்த கதை. சில முட்டா பீசுங்களை ஆகிட்டு இருப்பான், ஆனால் அடிப்படையில் சில உண்மை அவங்ககிட்ட இருக்கும். அதனால் யாருமே நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஒதுக்க முடியாது. எங்கேருந்தும் உண்மையை மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். அது உங்கள் புத்திசாலித்தனத்துக்கிட்டது தான் இருக்குது. நான் அப்படி தான் யாருக்கிட்டையும் நான் என்ன பண்ணிப்பேன், சரக்கு இப்போ தண்டு சொருவத்தெல்லாம் அழிக்காது. அம்மா பார்த்தாக்கா இங்கே நீமா கொடுக்குற மாதிரி மேலே ஒரு டப்பா மாட்டு, அதில் கடுக்கா தண்ணி போடு, நல்லெண்ணெய் போடு, மோனையில் நல்லெண்ணெய் தள்ளிட்டு உள்ளே சொருவிக்கோ, இயற்கை வைத்தியம் நைஸாக உட்காந்துனே உள்ளே சொருவிட்டாரு. நம்ம போகிறதில்ல, போய் வந்தவங்க சொன்னால் விடுறதில்லை. ஆமாம், எல்லாத்தையும் நம்மளே அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணுமா என்ன? அவர் கை வந்துச்சா இல்லையா? நம்ம உசராயிருது. ஒருத்தர் நெருப்பில் விட்டால் கை வந்துடும். ஓகே, இவர் விட்டு நெருப்பு விட்டுரு எப்பா நம்ம என்ன பண்ண கிடையாது. நோ 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 இந்த மாதிரி டிசைனாக ஏமாந்தவங்களாம் வருவாங்கல்ல. அப்போல்லாம் நான் ஆன்மீக கிளாஸ்லாம் நடத்துகிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க. உங்களெல்லாம் நான் அது மாதிரி ஏமாத்தலை. நானே போய் கேட்டுன்னு வருவேன். ஒரு இடத்துல போயிட்டு இந்த மாதிரி இயற்கை உணவுன்றாங்களே, கொஞ்சம் அவிச்சதேலாம் சாப்பிடக்கூடாது, நெருப்பில் பட்டதே சாப்பிடாது, பச்சையாக தான் சாப்பிடணும். அப்போ தான் என்ன அவன் கொண்டு நீ இன்னும் ஒருத்தன் 3 ட்ரெஸ் தான் போடணும். அப்போ தான் ஜீவகாரணி ஒழுக்கமே ஆன்மீக திறவுகோள். நீ மாட்டு எதையும் பண்ணாமல் கம்முன்னு எதனா செடி கிடி பார்த்து அழுது நின்றியானாக்கா ஏந்துவோம். என்ன பண்ணோம், போனோம். யாருன்னா எதனா பார்த்து வாடிக்குதுன்னு வச்சுக்க உட்காந்துக்கணும். ஏன் அப்போ அந்த குண்டில் மேலே எழும்பிடும். யாருன்னா கறி மீன்லாம் சாப்பிட்றாங்கன்னு வச்சு அவங்கள பார்த்து பாவி பாம்பு என்ன ஆயிடும், படம் எடுத்துன்னு ஆடும். உன் பாம்பு படம் எடுத்துன்னு ஆனா கூட கம்முனுக்கணும். ஏன் மேலே விந்து தான் போகுது. இப்படியே வந்துனே இருந்து நான் கடவுள் அது இதெல்லாம் பச்சு
இல்லாமல் இவ்வளோ சொல்லியிருக்க மாட்டான். அந்த பக்கம் சைக்காலஜி படிக்க ஆரம்பிச்சிட்டு அப்போ தான் பிஎஸ்சி சைக்காலஜி போனால் அவங்க சொன்னாங்க இட்டு ஈகோ சூப்பர் ஈகோ உள்ள லிபிடா இருக்குது, இது எனர்ஜி இருக்குது. என்னடா அப்போ எங்கேயோ இருக்குது பொழுது, என்னவோ உள்ள என்னவோ பாம்பு இருக்குது, அதை நம்ம ஏப்பிடலாம் அப்படின்ட்டு என்ன நான் பண்ண முடியுமோ பண்ணி எழும்பிச்சிங்க. எனக்கு பாம்பு எழும்பிச்சு உள்ளேருந்து. நீங்கள் நினச்சிக்காதீங்க பாம்பு எழுப்புனா வெளியே எல்லாம் வந்து வெளியெல்லாம் பார்த்து நீங்களாம் வெளியே வந்துருமான்னு பார்த்தா அதெல்லாம் வராது. ஃப்ரெஷ் ஆகிட்டோம், நல்லா புரியுது, கண்கள் மறந்துச்சு, அறிவு விருத்தியாகுது, தெளிவாக புரிய ஆரம்பிக்குது. இங்கே ஒரு இச்சிங் சென்சேஷன், ஒரு பாம்பு வருது, இது உங்களுக்கெல்லாம் வருது இல்லை? ஆஹா உண்மைதான், கன்ஃபார்ம்டு. அதான் புக்குங்க இன்னும் சீரியஸ் ஆயிடுச்சு. பாம்பு எழுந்துச்சா இல்லையா, குண்டில் எழும்பிச்சு, பேசுது பேசுது பேசுது, அடங்க மாட்டேது, அடங்க மறு எது உள்ள நம்ம ஆளுங்கெல்லாம் மாதிரி ஆயிருக்கும். சில பேர்லாம் பாதிப்பட்டு அப்படியே கேட்டு விட்டு எகிரி ஊதிக்கிறது, செருப்பு அவுத்து போட்டு திருவண்ணாமலை போகிறேன்றது. ஆமாம், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிறோமோ. நம்மக்கிட்ட ஒழுங்காக பேசுறது கிடையாது இல்லை, அவங்களுக்குள்ளவே பேசின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுது. நம்ம என்ன பண்ணுறதுனே புரியாமல் ஆகிடும். நமக்கு அப்படி ஆயிடுச்சு இல்லை. ஆனால் நான் நல்ல வேலைப்பா, நான் எந்த காரணத்தை கொண்டும் என் குருவை கைவிடுறதே இல்லை. சிவவாக்கியனை நல்லா புச்சினேன், அவன் தான் நமக்கு ஆத்த ஆள். இந்த மூலமாக கொலைனா இதான், முக்குனா மேலே ஏறுது, கக்கூசு போகும்போதெல்லாம் முக்குறது, கக்கூசு வரலனாலும் முக்குறது, முக்குறதுனா வெளியே இல்லை உள்ளோ. நமக்கு பாம்புக்குதுன்னு எதுக்கு சொன்னாருன்னா, வாய் வச்சுன்னுக்குதுன்னா நீ அதை முக்கி அசிச்சானா வெளியே வரும்ன்ட்டு. நீ ஒன்றே அப்படியே கற்பனையாக ஒரு கதையை சொன்ன பாம்பு நீ என்ன பண்ண விடாது போய் உண்மையிலேயே பாம்பு அங்கே ஒன்று இருக்குது, 10 இருக்குது, அது உண்டு மேலே ஏந்துக்கலாம் கிடையாது. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் சும்மா இருக்கிறதுனால அது என்ன பண்ணுது, சும்மா இருக்குது. சில பேர்லாம் எக்ஸசைஸே பண்ணாமல் கை காலெலாம் இருக்கும், சும்மா வாயின்னு இருக்கும், பார்த்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டேன்னா அந்த கையை வேறு தான் பார்த்தாவே தெரியும். கொஞ்சம் அந்த மசில்லாம் ஒரு செட்டப்டாக ஆகிடும், அழகாக இருக்கும். அப்படி தானே? அப்புறம் நீங்கள் தலையாட்டுறது அதெல்லாம் பண்ண முடியும். டான்ஸ் எல்லாம் ஆடணுன்னா, பரதநாட்டியம் ஆடினா காலை, அது மாதிரி உடலை இது பண்ணுற மாதிரியே வெளிச்ச உடம்பையும் அழகுபடுத்த முடியும்னு முடிவுக்கு வந்துட்டு போராடி சில பல பயிற்சிகளை உருவாக்கி நானே, ஏன்னா பூரா பையனும் திட்டு பையனாகிறான். போனால் பயிற்சி அது இதுன்னு சொல்லி என்னென்னத்தையும் சொல்கிறான். கறி சாப்பிடாத, மீன் சாப்பிடாத, கிழக்க உட்காரு, மேற்க உட்காரு, அதை படுக்காத, இதை பண்ணாத, கல்யாணம் பண்ணிக்காத. போனோம் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க முடியும். சைமன் டென்னிஸாக செக்ஸ் புக்கு வச்சுக்கிறோம். இன்னும் நல்லவங்களாம் நம்ம பிறகும்போது வேறு மாதிரி பிறப்பா தான் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம். போனால் போதுன்னு கம்முன்னு கவுத்து போட்டுன்னு பார்த்து இன்றைக்கி கூட கவுந்து வச்சு தான் படுப்பேன் நான். அதுதான் எனக்கு பழக்கமே. ஆமாம், நீங்கள் எப்படி படுப்பீங்களா தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்களே மிளகு வச்சு படுக்கணும், உங்க வச்சு படுக்கணும். கிடையவே கிடையாது. என்னால் கவுந்து வச்சு படுக்காமல் தூங்கவே முடியாது. காலையிலேருந்து கூடெல்லாம் இருக்கும். ஏன்னா நம்ம பூமி தாயை கூடவே தான் பார்த்துன்னு இருக்குது. இந்த ஜென்மம் அப்படி. நீங்கள் நல்ல ஜென்மமாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. நீங்கள் பண்ணி என்ன மாதிரி கவுந்து வச்சு படுக்கலாம்னு நினச்சிக்காதீங்க. கவுந்து வச்சு பத்து இல்லாமல் காணாமல் போயிட்டு போகுது. நமக்கு அப்படி, உங்களுக்கு எப்படின்னா எனக்கு தெரியாது. என்ன மாதிரி நீங்கள் வாங்கணும்னு நினைக்கக்கூடாது, தப்பு. நான் வந்து பயிற்றுவிப்பவனாக இருக்கிறதுனால வேண்டி நிறைய போராடினேன். இதில் அது ஒன்று இப்படிலாம் ஆமா இருக்குது. குண்டலினி இங்கே வந்து பயிற்சி எடுத்தால் 40 நாளில் வந்துடும். இப்போ கடவுள் இருக்குதா? இப்போ குண்டலினி 7 மணி பேர் தான் கடவுள் இருக்குதா? முதல்ல என்னென்ன கர்மத்தையும் நம்பின்னு இருந்தோம். இப்போது இந்த குண்டலினி பற்றி பேசுகிறவங்களாம் ஒன்று சொல்லி வச்சுக்கிறான். குண்டலினி பேசுகிறவங்கிறான் பற்றியா, அவன் கடவுளை பற்றி ஒன்று சொல்லி வச்சுக்கிறான். ஏன் குருவும் சொல்லியிருப்பான் தானே. அவன் சொல்லி எனக்கு இப்போ எதோ எழுந்துச்சுன்னா அப்போ அவன் சொல்லி வச்சுருப்பான் தானே. திரும்ப ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு 20-30 வாட்டி வச்சுக்கிறான் அந்த பாட்டை. இப்போ கூட படிக்கணும்னா பச்சுன்னு இருப்பேன். கரியதோர் முகத்தில் ஒத்த கற்பகத்தை கைத்தோழ கலைகள் நூல்கள் ஞானம் கருத்தில் வந்து ஒதுக்கி. டிகிரி வாங்கினா வராதான், காலேஜ் போனால் வராதான், எவங்கிட்டனா போய் கற்றுக்கினா வராதான், எல்லாமே ஈஸியாக வந்துடுமா. என்ன பண்ணாவான்? கரியதோர் முகத்தில் ஒத்த கற்பகத்தை கைத்தோழ. அம்மா பாட்டு என்ன, கருமாரி கோயிலுக்கு தான் போனோம். லாட்டி டிக்கெட் வச்சுது. ஆனால் அவள் எதுவுமே பேசவே இல்லை. நான் நினச்சிக்கினேன் கருமாரி வந்து பேசுவா பொழுது. தப்பாக அர்த்தம் பண்ணுறதுக்குன்னே நம்ம தான். ஏன் நம்ம பயங்கர அறிவாளி இல்லை, என்ன பண்ணுவான்? நம்ம கற்பகன்னு சொல்லி வச்சுக்கிறாங்களா இல்லையா? யார் கற்பகா? அம்மா தாயே, கற்பூர நாயகியே கனகவல்லி காளி திருமாரி பொற்கோவில் கண்ட அப்படிலாம் பண்ணான்.
அந்த எல்லாரும் வெரி கிறிஸ்துவங்களாம் அப்புறமா தான் கேள்விப்பட்டேன். ஐயோ இந்த அக்கா இந்துவாக தான் இருப்பாங்கன்னு நினச்சி இந்த லாஸ்ட்டில் பார்த்தா இந்து பாட்டாக பாடின அந்த அக்கா யார்? மதம் ஒரு பிரச்சனை கிடையாது, பக்தியாக பாட்டு போய்க்கிறாங்க. அப்போ எவ்வளோ தெனாட்டில் பாடியிருப்பாங்க, நான் எவ்வளோ உசாராக பார்த்து இருந்திருப்பேன் பாரு. அவங்க எப்படி பாடியிருப்பாங்க? உண்மையாக அப்படியே பக்தி பெருக்கிற பாடியிருப்பாங்க? ஏன் முடியாது? வேறு மதம் இல்லைன்னா. ஆனாலும் பாட்டு எப்படி இருந்தது? அதெல்லாம் குரல்லாம் சொல்ல முடியாது. அவங்க பாட்டு கேட்டால் நாக 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 நாகவல்லியே ரொம்ப அப்படியே நமக்கு கருமாரி வந்து அப்படியே முடிப்பாங்க. எங்கள் மாமா இன்னும் மோசம், அவர் பயங்கர பக்திமானவர். யாருன்னா இன்ஸ்பயர் ஆகிடுவாங்க. யாருன்னா ஒருத்தர் பக்தியாக இருந்தால் நம்மளும் என்ன ஆகிடுவான்? நீ ஒரு அடி தானே, நான் 10 அடி பாஞ்சு பார்க்குறேன். கோயிலுக்கு போகிறது தான் மிச்சம், கடை வாங்கிறது தான் மிச்சம். ஏன் எப்படின்னா வாழ்ந்துட முடியுன்ற நம்பிக்கை. இந்த குண்டலினி வந்தால் திமிர் வந்துடும், திரிசங்கு சொர்க்கம்னு ஒன்று உருவாயிடும். வெளிச்ச உடம்பு வந்தவுடனே தன்னம்பிக்கை வந்துடும், தன்னம்பிக்கை வந்தவுடனே நான் செய்கிறதெல்லாம் சரின்ற ஒரு ஆணவம் வந்துடும். ஆணவம் வந்துச்சுன்னா அப்படியே வாழ்வான். இந்த சாமியார் பயிலுங்கள்லாம் இதான் ஆயிடுது போல் சில பேருக்கு, ஆவாமல் கூட இருந்திருக்கும். அப்போ வெளிச்ச உடம்பு வளர்க்குறது பேர் தான் குண்டலினி. இப்போ இந்த வெளிச்ச உடம்பு வளர்க்குறதுக்கு பயிற்சியெல்லாம் சரி பக்காவாகிட்டேன் இருக்குது. ரொம்ப கடவுள் தேடுறேன், அடைய முடியும். ஞானம்னு ஒன்று இருக்குது, அடைஞ்சோம் ஆயிட்டோம். ஆமாம், கண்ணு திறந்துருக்குது, பார்க்காம இருக்க முடியும். ஓ இதான் காணாத கண்ணா, கேளாத இவ்வளோ கூட பேசிக்கிறேன். ஆனால் ஒரு சத்தம் எனக்கு கேட்டுனுக்குது. அது நீங்கள் ஒத்துக்காமல் போகலாம், அது உங்கள் பிரச்சனை. பட் எனக்கு கேட்டுனுக்குது. சாத்தியமான சாத்தியம்தான். அப்போது கேளா செவி, சுவைக்காத நாக்கு, இதெல்லாம் சாத்தியம். மாமா சாத்தியம் அட்டே. அப்போனா இவனுக்கு போய் சொல்லலை. அப்போ கடவுள் தெளிவாக தானே சொல்லியிருப்பாங்க. அப்போ அனுபவமான பேர் தான் அந்த பாட்டெலாம் வச்சா புரியுது. உனக்குள் நான், எனக்குள் நீ, என்ன நேர்மை. ரொம்ப சிம்பிளாக இங்கே வெட்ட வெளியாக இருக்குதாம்மா கடவுள், அது கூட நம்புகிறோம். நமக்குள்ள அப்புறமா தான் புக்குங்கெல்லாம் வேறெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சு, நிறைய புக்குங்கெல்லாம் புரிய ஆரம்பிச்சிது. அப்போ தான் லாவேசு புரிகிறாரு, அப்போ தான் மற்றதெல்லாம் எனக்கு புரியுது. இப்போவும் கூட படிக்கும்போது பார்க்கும்போது பாட்டுங்கள்லாம் ஈஸியாக புரியும். ஞான வெட்டியனுக்கெல்லாம் விளக்கெல்லாம் கொடுத்துன்னு இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நான் அனுபவமாக ஆக்கிட்டேன் எதை நான் சொல்கிறத. அப்போ ஞானப்பேர் எல்லாருக்குமானா எல்லாருக்கும். இதில் ஜாதி தடையா இல்லை, மதம் தடையா இல்லை, உணவு தடையா இல்லவே இல்லை. அப்போ குண்டலினி எல்லாருக்கும் அவைக்கணும் ஆகுமானா ஆகும். என்ன பண்ணால் ஆகும்? ஒருத்தர் ஒன்று சொல்லுங்கிறான்பா. என்கிட்ட எளிமையான உத்திகள் இருக்குது, என்கிட்ட எளிமையான உத்திகள் இருக்குது. இந்த உத்திகளுக்கு இந்த படம் இந்த பூவெல்லாம் இருக்குதுல்ல, பழைய குண்டலினி ஒரு வாட்டி பொறுமையாக பார்த்துக்கணும். ஏன்னா இதே மாதிரி அது பேச முடியாது. அது டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் எப்படியெல்லாம் அது நடக்குதுன்றதெல்லாம் என்ன பண்ணிக்கிறேன் அந்த வீடியோவில் பேசுகிறேன், அதையும் பார்த்துருங்க. அப்போது உள்ள இருக்குது ரொம்ப எளிமை. என்கிட்ட வந்தீங்கன்னா பயிற்சி ஒன்று கொடுப்பேன், நீங்கள் செஞ்சீங்கன்னா குண்டலினி எழும்பிடும் 40 நாளுக்குள்ளே. யாரோ ஒரு சிலருக்கு எழும்பாது. ஒரு 1000ல் 1, லட்சத்தில் 1. ஏன் எழும்பாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கூன் குருடு செவிடு பேடு மட்டும் இல்லாமல் பிறவியில் குற்றவாளியாக இருப்பாங்க, பிறவி குற்றவாளிகளாக இருப்பாங்க. பிரச்சனை இல்லை, ஆனால் பயிற்சி பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும், நடக்காமலாம் இருக்காது. அந்த 40 days அவங்களுக்கு பொருந்தாது. அவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்குள்ள கூட வழி இருக்குது. அதிசுத்த செய்வின்னு பேசி வச்சுருப்பேன். நீங்கள் குரு தொண்டு செஞ்சு என்ன பண்ணிடலாம், நீங்கள் அந்த இடத்த ஃபில்லப் பண்ணலாம். அதிசுத்த செய்வின்னு ஒரு வீடியோ பேசியிருப்பேன். அப்போது குண்டலினி ஒன்று இருக்குது, வெளிச்ச உடம்பு, அது வளருமானா வளரும், ஸ்ட்ரென்த் ஆகுமானா ஆகும். ஆனால் அதுக்கு ரிசல்ட் வேறு வேணால் ஆமாம். சராசரி மனுஷனுக்கும் குண்டலினி எழும்பின மனுஷனுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும். கண்ணி மைத்தல் கம்மியாக இருக்கும், நினச்சதை சாதிப்பான், இப்படி தான் வாழ்வேன்னு ஒரு முடிவு பண்ணுவான், அழகாக இருக்கும், நேர்த்தியாக இருப்பான். தப்பாக கூட இருக்கலாம், திருப்தியாக இருக்குது. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் எப்படி இருப்பான், ஒரு ஒழுக்கத்தில் அதில் அவன் கரெக்டாக இருப்பான், அதில் ஒரு நேர்மை அவனுக்குள்ளே ஏற்படும். ஆனால் எழுந்த ஒன்று ஏற்படுற அந்த திமிரும் ஆணவத்தையும் போக்கணும்னா ரொம்ப கஷ்டம். குருவை மிஞ்சலாமான்னு பார்ப்பான். உனக்குன்னா சின்ன பாம்பு, எனக்கு பெரிய பாம்பு. அவரு சண்முகா சொல்லியே பெரிய ஆள் ஆயினுக்கிறாரு. நாங்கள் அந்த மாதிரிலாம் பேச மாட்டோம், டிசன்ட் ஃபேமிலி இல்லை. ஆனால் நாங்கள் பேசினா ஜெயிச்சிருவானுவான், காணாமல் போயிட்டுருப்பான். ஆல்மா நம்ம தேட வேண்டியது தான். என்கிட்ட ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, என்கிட்ட கற்றுக்கினேன்னா நீ காணாமல் போயிடுவேன். சொல்லலான்னு நினச்சேன்னா, அனுபவிக்கலாம்னு நினச்சிங்கன்னா கம்மனு அனுபவிச்சிக்கலாம்.
என்கிட்ட வந்தால் ஒரு ஆபத்து இருக்குது, நீ வெளியே போய் என்ன பண்ணக்கூட முடியாது, சொல்லலாம் முடியாது. சொன்னால் தண்டனை உண்டு, சொல்லிட்டு இருந்தாலும் தண்டனை உண்டு, மறைமுகமாக தண்டனை இருக்கும். நீ என்ன பண்ணாலும் நடக்காது. பிறவியில் உனக்கு இருக்கும். இங்கே நீ ஜெயித்த மாதிரி இருந்தால் கூட பிறவியில் உனக்கு தண்டனை உண்டு. ஏன்னா அது உண்டு இல்லை, பயிற்சியாத்தே. என்கிட்ட கற்றுனா அது என்ன தான், நான் உங்ககிட்ட கத்தி குத்து இதை பண்ணிட்டு வரேன்னா நீ அதை தான் பண்ணிட்டு வந்து திருப்பி என்கிட்ட அந்த கத்தியை ஒப்பச்சின்னா தான் உன் வேலை. அறுத்துக்கலாம், வெட்டிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். கத்தியாதே. அப்போ அதில் கவனமாக இருக்க வேண்டியது உங்கள். அப்போ குண்டலினி இருக்குதானா? இருக்குது. இதுதான் திரிசங்கு சொர்க்கமாக பித்தியாரெலாம் சொல்கிறது. இப்போ இதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், அப்படி செய்ய வந்தீங்கன்னா பொம்பளை சாப்பாடே செய்யக்கூடாது, நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிடணும். ஏன்? பொம்பளையோட வாசனை பட்டால் கூட படாது. குண்டலினி சுருங்கி கீழே இறங்கி ஏந்து போயிடும். அம்மான்னு கீழே கீழே இருந்தானே மேலே ஏறிச்சே, கீழே இறங்கி என்ன பண்ணுறான்? ஆமாம். இந்த குண்டலினி இல்லாமல் ஆகுமானா ஆகும். எந்த பயிற்சியும் பண்ணாமல் அதை பற்றின அக்கறை இல்லாமல் கம்மனே விட்டியானா அது ஒன்றும் இல்லாமையே ஆகிடும். ஆகுமானா ஆகும். ஏன்? ஒன்றும் இல்லாமல் தான் அது வந்து திரும்ப ஒன்றும் இல்லாமையே ஆகிடும். அதுவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ குண்டலினி ஒன்று இருக்குது, வெளிச்ச உடம்பு. அதை வளர்க்குறதுக்கு ஒரு குரு தேவையானா தேவை. குரு தேவையில்லாமல் நான் முயற்சி செய்ய முடியுமானா செய்யலாம். என்ன மாதிரி நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு பெரிய போராளியாக இருப்பீங்கன்னா என்ன பண்ணலாம்? ஜெயிக்க முடியும். கிட்டத்தட்ட அதுக்கு உங்களுக்கு ஒரு 10 வருஷம் குறைஞ்சபட்சம் தேவைப்படும். உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷம் தேவைப்படும். வந்தால் கற்றுக்குன்னு போய் செய்யறது எப்படி? இதே இல்லைங்க, நான் முதல்ல இருந்தே தான். ஆமாம், நானே உற்பத்தி பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு பொருளை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லி ஆல்ரெடி இங்கே அரிசி நெல்லெல்லாம் இருக்குது. இல்லை நானே விதை போட்டு நானே அறுவடை பண்ணி நானே அடிச்சு நானே உமியை ஊதி தள்ளிட்டு அப்பமா அரிசி எடுத்து பொங்கி சொலை செஞ்சு தான் சாப்பிடுவேன்னா செத்துருவேன். செய்ய முடியா? இல்லை புதுசாக நான் ஒரு இடத்த வாங்கி என்ன வீட்டுக்கு இருக்குது போய் நீ விவசாயம் பண்ண முடியா? ஆல்ரெடி இங்கே என்ன இது எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. அங்கேருந்து நீ என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். என்ன இருந்தாலும் என்னுடைய உழைப்பு என்னோட அப்படின்னா அதுவும் தப்பு கிடையாது, அதுவும் உங்கள் இஷ்டம் தான். சாய்ஸ் யுவர்ஸ். சாத்தியமானா சாத்தியம், கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். வேறு எங்கன்னா கூட போயிடலாம், வேறு எதனா கூட நடந்துடலாம். நம்ம ஒன்றும் சரி இது குண்டலினி நேரம் எழுமிச்சானா பரவாயில்ல, செயலுகள் எழுமிச்சானா 2 எலும்பு ஓடிச்சின்னு வெளியே வந்துச்சா என்ன பண்ணுவேன்? அது பாம்புன்றேன். இப்போ நேரம் முதுத்தண்டு உள்ளே போகாமல் வெளியே எங்கன்னா போயிடுச்சானா? இந்த பயிற்சிகளை பண்ணுறவங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர்லாம் ஒருத்தர் ஒரு ஐடியாலஜி வச்சுருப்பாங்க. தொப்புளில் கவனமாக இரு, தொப்புள்லேயே கவனமாக இருந்தேன்னா அங்கே தான் பாம்பு சுற்றி நிற்குது. அங்கேருந்து தொப்புள்லே கிடையாது, தொப்புள் கீழே ஒன்று இருக்குது, அந்த அகரம். தொப்புள் ஒரு மகரம், தொண்டையில் ஊறும். அம்மா ஆப்ரேஷன் பண்ணிட்டு உன்னை என்ன பண்ணிருப்பாங்க, தேடி நிற்பாங்க. ஆல்மா நம்மால் தான் சொல்லுவார். அவரும் நல்லா ஏன்னத்தை சொன்னார், அவருக்கே சொல்லிடல, உனக்கு என்ன சொல்ல போகிறாரு? மூளையை பலமாக்குற பயிற்சி தான் இது. மூளையை பலகீனமாக்குற பயிற்சி செஞ்சுக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? ஒத்துக்கா போகிற அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு பை பண்ணுவோம். இப்போ கடவுள் நம்ம எதனா சொல்லி உனக்கும் மூளையில் ரத்த வெடிக்க வைக்கிறேன்ட்டாருனா வெடிக்க வச்சுட்டாருன்னா ஆபத்து எங்கே வேணால் நடக்கலாம். எப்படி நடக்குதுன்னு அதுக்காக பேசாமலாம் இருக்க முடியாது. ஆனால் இந்த பயிற்சி மூளையை சுத்தமாக்கிடும். இந்த பயிற்சி என்ன பண்ணோம், மூளையே சுத்தமாகிடும். அந்த 1000 தாமரை மலரும் நாளாக என்கிட்ட பயிற்சி எடுத்த கொஞ்சம் பேர் ஒரு 4 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் ஜீவன்லாம் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருப்பாங்க, சில பேர் வெளியே சொல்லாமல் கூட இருக்கலாம். மலர ஆரம்பிக்கும், உள்ள மூளையெல்லாம் விரிய ஆரம்பிக்கும், உள்ள எல்லா மையமும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ 1000 தாமரை மலர்கள் இருக்குதானா? இருக்குது. 1000 தாமரை கொண்டு எங்கள் தேவி முகம். இந்த சாமிங்களெல்லாம் தாமரை பூவில் உட்கார வச்சுருப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? பெருசாக அப்படியோ ஒரு பூ மேலே ஒரு பொம்பளையார் ஆம்பளை உட்கார முடியும்? அவ்வளோ பெரிய பூ பார்த்துக்கிறீங்க. நான் பார்த்தேன் அமெரிக்காவில் ஒரு பூ வந்து 12 வருஷம் ஒரு முறை வரும்ன்ட்டு பார்த்தேன். அப்படியே ஆணூருக்கு மாதிரி இவ்வளோ பெருசாக நீட்டாக இருக்கணும், கிட்டவே போக முடியாது, தான் நாற்று அடிக்குமா. பேர் கூட மாற்றிட்டேன். ஒரு பூ ஒன்று இருக்குது பெருசு, ரொம்ப உலகத்திலே ரொம்ப பெரிய பூ அப்படின்ட்டு. அதில் உட்காரலாம் முடியாது. ஆனால் நம்மளுங்க எப்பேற்பட்டாளுங்க, அதில் மேலே காலை ஒரு கால் மேலே போட்டு கீழே தொங்க விட்டு அதில் வீணை வர வச்சுன்னு உட்காந்துப்பாங்க. இவ்வளோ தாங்குற பூ எங்கன்னா பார்த்துக்கிறீங்க? அப்போ வேறு ஏதோ சொல்லிக்கிறாங்க. ஒன்று முட்டாளுங்க கிடையாது,
நீங்கள் ஒன்று அதை முட்டாள்தனமாக பார்த்துட்டிங்கனாலும் தப்பாக போயிடும். வேறு எதையோ அவங்க சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் என்ன ஆகும்? எந்த கோயிலுக்கு போனாலும் பாம்பு வச்சுக்கிறான். சிவன் கோயிலுக்கு போனால் பாம்பு உடம்பெல்லாம் செய்கிறாரு. பெருமாளுக்கு போனால் பாம்பு மேலே பார்த்துக்கிறாரு. கருமாரிக்கிட்ட போனால் பாம்பு தலை மேலே பணம் எடுத்துனான்னுக்குது. நாகாத்தா பார்த்துக்கிறீங்களா? எங்கே பார்த்தாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த அரச மரத்துக்கு கீழே 2 பாம்பை போட்டு வச்சுட்டுக்கிறானுங்க. அப்போ ஏதோ சூழ்ச்சி இருக்குது. இந்து மதத்தில் என்ன பண்ணி வச்சுக்கிறான்? இந்த வெளிச்ச உடம்பை புரிஞ்சு வச்சின்னு, அது பாம்பு ஷேப்பில் இருக்குதுன்னு புரிஞ்சு வச்சின்னு, இதை வளர்க்க முடியும்னு புரிஞ்சு வச்சின்னு பயிற்சி யோகா சாதனையெல்லாம் சொல்லி வச்சுக்கிறான். என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா வியாபாரி நான், அதனால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன் வியாபாரம் பண்ணுகிறேன் சும்மா சொல்ல மாட்டேன், அவசியம் இல்லை. கடவுள் உனக்கு சும்மா சிவன் பொம்மை அதுக்கு தான் வச்சுக்கிறாங்க. சிவன் பொம்மை கடவுள் சிவன்னா நிலாவை சுமந்துனுக்குது. கடவுள் வெட்ட வெளி நிலாவை சுமந்துங்குது. தண்ணி மேலேருந்து ஊற்றுது. இவர் பாம்பு எங்கே இருக்குது? எங்கே இருக்குது பாம்பு? கழுத்தில் தான் மேஜராக சுற்றின்னு படம் எடுத்துனுக்குது. அப்புறமா கங்கணம், ரிஸ்ட்டு, இங்கே இடுப்பில். அப்போது வெளிச்ச உடம்பு ஒரே இடத்துல மட்டும் இல்லாமல் அதாவது உடம்புல எந்தெந்த பாகம்லாம் விசேஷமான பாகமோ அங்கெல்லாம் அது. அப்போது ஒரு யோகிக்கு வெளிச்ச உடம்பு வெளிப்படுறது எங்கேருந்துனாலும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அப்போது குண்டலினின்னா இப்படி தான் எழும்பி முதுகு தண்டில் தான் எழும்பி நெத்தியில் மட்டும்தான் இருக்குமானா? இல்லை, கழுத்துலேயும் அவருக்கு கையிலையும் அவருக்கு இருக்கும். அப்போ பார்த்தா போனா இப்போ நம்ம வந்துருமா என்ன? டார்ச்லேருந்து வர லைட்டை பிடிங்க அடிக்க முடியும்? அந்த பைத்தியத்தை நான் என்ன செய்யுது? பைத்தியம் பிடிச்சிச்சுன்னா ஒத்துப்பீங்க நீங்கள்? டார்ச்லேருந்து லைட் அடிக்கலாம், டார்ச் ஆஃப் பண்ணால் லைட்டு போயிடும். எதனால் டார்ச்லேருந்து லைட் வெளியே வந்தது? உள்ள பேட்ரி இருக்குது, ஸ்டோரேஜ் சிஸ்டத்தில் ஸ்டோர் ஆகிருக்குது. லைட் வழியாக சுவிட்ச் வழியாக வெளியே அது வருது, ஆஃப்னா ஆஃப் ஆகிடும். இப்படி தான் ஒரு யோகியம். அப்போது அவர் முன்னாடி நீ போனீங்க, நான் பயிற்சி பண்ணுறவங்களுக்கு எனக்கு தெரியும், என் முன்னாடி வந்தால் வேறு மாதிரி ஆவாங்க. அதனால தான் அவங்க முன்னாடி ஆயிடுது, மாலை போடுறது, காலை பிடிக்கிறது, கட்டி பிடிச்சி இதெல்லாம். அதனால தான் லூசு மெண்டலுக்கு என்ன புரியும்? அது பாவம் இல்லை. அவன் அவளை பார்த்துட்டு இப்படி திரும்பினோன்னா என்னடா அவ்வளோ அசியமாகுதுன்னா என்னது அதுதான்? நாங்கள் 2 பேரும் அப்படி பண்ணியிருந்தோம், உனக்கு என்ன தெரியும்? இல்லை எனக்கும் உனக்கு இசைந்த பொறுத்தும் என்ன பொறுத்துமோன்னு யாரை பார்த்து நீ பார்த்தா ஒன்றா புரியா? என்ன இந்த லூசு பொழுது பொம்மையை வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கிறான்ட்டு. பொம்மையா இது வாழ்ந்துங்கிறேன் ஒன்று. நான் என்ன பண்ணுகிறேன்? ஒருத்தியா கூட அந்த பொம்பளையோட போட்டோ பார்த்தா எனக்கு ஏதோ ஒன்று ஆகுது. உனக்கு ஏன் ஆவா? அல்வாவும் பழைய எடுத்துன்னு போய் சமாதானப்படுத்துறேன்னா எங்கே போய் வாங்கி போய் கொடுப்பேன்? அப்போ தெரியாமே நான் என்ன பண்ணுகிறேன்? நான் கூட அப்படி தான் இருந்தேன், அது ஒன்றும் தப்பு கிடையாது. நானும் இப்படி தான் இருந்தேன். ஆனால் எனக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அதுதான் வாய்ப்பு கொடுத்துக்கிறேன். நீ தைரியமாக வந்து என்ன பண்ணலாம்? நீங்கள் கேட்கலாம். கேட்டுனுக்கிற எல்லாருக்குமே சொல்கிறேன், வந்து என்ன பண்ணலாம்? தைரியமாக கேட்கலாம். அப்படி தானா? உண்மை தான். குண்டலினி இருக்குது, வெளிச்ச உடம்பு உடம்புக்குள்ளே இருக்குது. ஒரு யோகிக்கிட்டேருந்து வெளிப்படுமா? ஆமாம் வெளிப்படும். பக்கத்தில் போனால் ஃபீல் பண்ண முடியுமா? முடியும். அது போய் பிளாஸ்டிக் ஃபீல் பண்ணோம். ஒரு காந்தம் இருக்குதுன்றத எது ஃபீல் பண்ணோம்? இரும்பு தான் ஃபீல் பண்ணோம். இப்போ காந்தம் விசேஷமா இரும்பு விசேஷமா? காந்தம் விசேஷமா இரும்பு விசேஷமா? இரும்பு தான் விசேஷம். நேற்றைய இரும்பு தான் காந்தமாக இருக்குது. இரும்பு தான் காந்தமாகவே ஆக முடியும். ஸோ இன்னொரு இரும்பு, அப்போ அது காந்தம்னு அது நினச்சிக்குது. ஆனால் அது என்ன தான்? அதுவும் இரும்பு தான். அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு? மின்னோட்டம் ஊட்டப்பட்டு இருக்குது. அந்த மாதிரி மனுஷன்தான் அவனுக்கு எதோ ஆயிடுது. அந்த மாதிரி உனக்கும் ஆகும். ஒத்துக்கினா தான். ஒத்துக்கலைன்னா நம்பலைன்னா நான் என்ன செய்ய முடியும்? நீ நம்பலை, நான் என்ன செய்ய முடியும்? நம்பாததுக்கு காரணம்னா நீ அலுமினியம் ஒட்ட மாட்டேன்ற. பிரச்சனை உங்ககிட்ட நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்? நீ அப்படி ஒன்று பார்க்கவே இல்லை. உன்னால் அப்படி ஒன்று பார்க்கவே முடியாது. உனக்கு இல்லை. இதை அந்தாலும் அப்பயே சொல்லிடுறாரு வள்ளுவர். நம்மால் தவமும் முடியும் இருக்கு, அவன் அதை அக்திலார் மேற்கொள்ளுது. எல்லாருக்கும் கிடையாது. எல்லோரும் ட்ரை பண்ண கூடாது. ஏன்? அது எல்லாருக்குமானது கிடையாது. அப்போது குண்டலினி எழும்புறது
எழும்பிட்ட பிறகு ஞானம் அடையிறதுன்னு 2 இருக்குது. முதல்ல நான் அப்படின்னா அந்த குண்டலினி எழும்பினா தான் நான் புரியும். இல்லைன்னா அது வரைக்கும் நீ இருக்கிற நான் கிடையாது. சமூகம் அல்லது நீ கற்பித்து கொண்டது நான் தான் உங்ககிட்ட இருக்கும். அந்த நான் கிடையாது. அந்த நான் என்ன கிடையாது? நான் கற்றுக்கின நான் தான். ஆனால் குண்டலினி எழும்பிச்சு அவங்ககிட்ட போய் பேசணும்னு வச்சுக்க, நீ கற்றுக்கின நான்லேருந்து பேசுனா புரிஞ்சுப்பான். ஆமாங்க, இது இங்கேருந்து கற்றுக்கினேன், இந்த இன்ஃபர்மேஷனை தான் நான் சொன்னுக்கிறேன், இன்ஃபர்மேஷனே தப்பாக கூட இருக்குதுன்னு ஒத்துப்பான். கற்றுக்கணும் ஒத்துவே மாட்டான். ஏன்? ஐயோ, தினத்தந்தி பேப்பரில் பொய்யாவா போடுவானோ? அந்த காலத்துலாம் பேப்பர் படிச்சு தாண்டா பேசுகிறேன்னுவான். இன்னும் நிறைய பேர் நினச்சிங்கிறாங்க பேப்பர் படிக்கிறவங்களாம் அறிவாளின்ட்டு. நான் பேப்பரே படிக்க மாட்டேன்னா என் ஃப்ரெண்டு ஒத்துக்கிறாரு, இவர் பேப்பரே படிக்க மாட்டார், ஒன்றும் தெரியாதுங்க இருக்கணும், நானும் எதுவும் தெரியாதுங்கன்னு கப்பங்க. ஆனால் என் குரு நான் சொல்லிட்டான், கரியதொரு முகத்தில் ஒத்த கற்பகத்தை கைத்தோழ கலைகள் நூல்கள் ஞானம் எங்கே வந்து உதிக்குமா? கருத்தில் வந்து உதயமா. எந்த நூல் படித்தாலும் யாரோ ஒரு கருத்தில் உதயமானது தான். எந்த கலைகள் படித்தாலும் யாரோ ஒரு கருத்தில் உதயமானது தான். எந்த விஷயம் பார்த்தாலும் யாரோ ஒரு மனசுக்குள்ளே அது தோன்றியது தான். இன்றைக்கி பார்க்குற எல்லாமே ஒரு மனதில் தோன்றியது தான். இப்போ பார்க்குற கேமரா, இன்றைக்கி பார்க்குற எந்த ஒரு கலைநுட்பமான விஷயமா இருந்தாலும் என்னதான் ஒரு மனிதன் மனதிலேருந்து என்ன பண்ணிடுது? அது தோன்றிடுது. அதை வடிவமைச்சு மற்றவங்க மாடிஃபிகேஷன் பண்ணி மாற்றினே வந்துக்கிறாங்க. அப்போது உள்ளே தோன்றினா தான் ஆச்சு, இல்லைனா இல்லை. இந்த தோன்ற வல்லமை குண்டலினி எழும்னா அதிகமாகிடும். இந்த கிரியேட்டிவிட்டி நிறைய வரும், எழுத்தாற்றல் நிறைய வரும், சிந்தனை திறன் பெருகும். சிந்தனை திறன் ரொம்ப பெருகிச்சுன்னா தான் பிரச்சனை. சிந்தனை திறன் ரொம்ப பெருகி போய் அப்படியோ இருக்கிற மாதிரி ஆகி அது சிவகாலம்தான், அது இழுக்குது, அது தள்ளுது சொன்னால் புரிஞ்சுக்கலான்னா, நீங்கள் தான் சொன்னால் புரிஞ்சுப்பாங்கன்னா அவன் லெவலுக்கு இல்லை, அதனால் அவன் புரிஞ்சுக்க மாட்டேன்றான். என்ன மாதிரி ஆள்கிட்ட வந்தால் இங்கே வந்து பக்கத்தில் வந்தோடனே சைலண்ட் ஆகிடுவான். பெருசாக சண்டைலாம் போடலான்னு வந்தால் கூட இங்கே வந்தவொடனே பேசினோடனே அவரே சொல்லிட்டாரு, முரண்படவே முடியாது, இல்லைன்னா ஓட்டுற வேண்டியது தான், ஏந்து உட்கார முடியாது. ஏன்? பொய்க்கு இங்கே இடம் இல்லை, பொய்யால் என்ன பண்ண முடியாது? வாழவோ இருக்கவோ முடியாது. நான் வாய்ப்பு கொடுத்தா கூட அதெல்லாம் என்ன பண்ண முடியாது? சகிச்சிக்க முடியாது. எதனால்? அது இல்லை, அதுக்கு அந்த மேக்னட்டிக்கோ அந்த அதோட அது இல்லை, அதில் கோட்லேயே இல்லை, டிஎன்ஏலே இல்லை அது. அப்போ எனக்கு தவம் செய்யணும்னா அப்போ அதுக்கு ஒரு சக்தி இருக்குமானா, இந்த வீடியோ நீ பார்க்குறனாவே உனக்கு ஒரு வரம் தான். என்னுடைய வீடியோ பார்க்குறல்ல, அதுவே ஒரு வரத்தினால் ஆனது. நீ இங்கே வர்றன்னா, இதை சத்சங்கத்தில் வந்து ஒருத்தன் உட்காந்துக்கிறான்னா தனியாக அழுதவன் தான். தனியாக அழாத எவனும் இங்கே வர முடியாது. அது வந்து நான் டிக்ளேர் பண்ணுவேன். தனியாக உட்காந்து ஏதோ ஒரு பிரச்சனையாலையோ இல்லை கடவுள் இருக்குதா இல்லையான்னோ தனியாக அழாத எவனும் இங்கே வரவே இல்லை. அழுதா தான் இங்கே வர முடியும். நான் சொல்கிறேன், ஆமாம், ஒப்பந்தம் எனக்கும் கடவுளுக்கும். அதனால் நீ பேசுகிற பேச்சில் எனக்கு ஒரு விஷயம் இல்லை. பிறவி நிறைய ஏற்றனுக்கு தேவடியா பையன் சொன்னால் ஒரு பிரச்சனையா? போன ஜென்மத்தில் எத்தனை அப்பா இருந்திருப்பான்னு தெரியுமா என்ன? அது எங்கள் அம்மா பிரச்சனை, என் பிரச்சனை மாதிரி ஆகுனா நான் என்ன பண்ணுறது? பிரச்சனை எந்த இல்லை. ஜாதி சொன்னால் எந்த அது எவனோ வகுத்து வச்சுக்கிறான். எந்த இது யாரும் மனு போய் சொன்னாரோ அவரே சேர்த்து கொடுக்குறாரு. புக்கு எழுதணும்லாம் எங்கே? மத நூல் எழுதணும்லாம் யார்? அப்போ கருத்தும் சித்தாந்தமும் உண்மையும் மட்டும்தான் கடந்துன்னு வர முடியும். மீதியெல்லாம் தானாவே ஒரு மரம் வளருதுன்னா இலைகள் உதிர்ந்துன்னு தான் இருக்கும். அந்த மாதிரி அந்தந்த காலத்துக்கு எவனோ ஒருத்தன் எழுதிட்டு போயிடுவான். திருக்குறளை அது மாதிரி உதிர்க்க முடியாது, திருமந்தத்தை அது மாதிரி உதிக்க என்ன மாதிரி ஆளுங்க வந்து அதை புதுப்பிச்சிடுவோம். அந்த மாதிரி அது புதுப்பிச்சின்னே இருக்கும். இல்லைன்னா வேறு ஃபார்மேட்டில் நாங்கள் அதே தான் சொல்லுவோம். இப்படி காலகாலமாக கத்தினே வருது. மரபு வழியாக கடவுள் பட்டினா என்ன நினச்சிக்கிறான்னா, அப்பா புள்ள அப்பான்னு வந்து நிற்குதுன்னு நினச்சிக்கிறான். குரு பாரம்பரியா அப்படின்னு ஒன்று என்ன நினச்சிக்கிறான் அவன்? ஃபக் பண்ணி வந்தால் தான் நினச்சிக்கிறான். கிடையாது. புணர்தல்ன்றது பல வகையில். பார்க்கறது கூட புணர்தல் தான். பார்க்கறது கூட என்னதான்? புணர்தல் தான். யோனின்னா நீங்கள் நினச்சிக்கூடாது பிறப்புறுப்பு தான்ன்றது இல்லை. அவைகள் அத்தனையுமே யோனி தான். ஒரு பெண் பிடிச்சிருக்கிறதுக்கு காரணம் வாசனை. அந்த வாசனை உனக்கு பிடிச்சதுனால தான் அவங்க 2 பேருக்குள்ளே காதல் வந்து கண்டினியூ ஆகின்னு இருக்கும். வாசனை பிடிக்கலாம் காதல் கண்டினியூ ஆகாது. கணவனுக்கு மனைவிக்கு ரிலேஷன்ஷிப் எங்கடான்னா அந்த வாசனைனால தான். ஒத்துப்போல்னா பிரச்சனை தான். புரியுதா என்ன சொல்கிறது? அப்போது இவ்வளோ விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கின்னு வெளியே வரும். அப்போது குண்டலினின்றது ஒன்று உண்டு. இதுக்கு நீங்கள் என்ன பண்ண வேணான்னா இந்த சடங்கு சமுதாயம் பண்ணலாம். நல்ல குருவை நான் என்னதான்றது இல்லை. யாருன்னா குண்டலினி எழும்பி இதுன்னு சொன்னாங்கன்னா கேட்டுங்க. எழுப்ப முடியுமான்னு கேளுங்க. எழும்பிச்சு தானா நான் அவங்ககிட்டே திரும்பவும் போய் கேட்டுங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு உரிமைக்கிறதுக்கு போயிங்க.
எப்படி போகலாம்? குண்டலினி எழுப்பிச்சான்னு அவரை கேட்கணும். அவர் என்ன சொல்லணும்? எழுந்துச்சு. எழுப்ப முடியுமான்னு நீங்கள் ரெண்டாவது கேள்வி கேட்கணும். அவர் என்ன சொல்லணும்? முடியும்னு சொல்லணும். முடியும்னா எவ்வளோ நாள்னு நீங்கள் தான் கேட்கணும். இதுக்கப்புறமாவும் நீங்கள் ஏமாந்தா யார் கதை? யார் கதை? தான் நீங்களா போய் இந்த பௌர்ணமிக்கு எழுந்துக்கும், அமாவாசைக்கு எழுந்துக்கும், பௌர்ணமிக்கும் எழுந்துக்கும், சித்ரா பௌர்ணமிக்கு எழுந்துக்கும். ஆமாம், சித்ரா பௌர்ணமிக்கு எழுந்துக்கும். வேற எந்த பௌர்ணமியை? கோமதி பௌர்ணமிக்கு எழுந்துக்கும், குமுதா பௌர்ணமிக்கு எழுந்துக்கும்னு நினச்சிக்காதீங்க. பௌர்ணமி வானத்தில் நடக்கிறதுனால அதுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால நடக்கிறதுக்கான சம்பவம் இருக்குது, அவ்வளோதான். கட்டாயம் அப்போ தான் எழுந்துக்கணும்னு நினச்சிக்கிறதுலாம் கிடையாது. பாம்பு எப்போ படம் எடுத்துன்னு ஆடும்? எப்போ வேணால் ஆடும். பௌர்ணமிக்கு தான் ஆடும்னு கிடையாது. பட் நீங்கள் குண்டலினி எழும்பிச்சேன்னா பௌர்ணமியும் அமாவாசையும் உனக்குள்ளே நடக்கும். பௌர்ணமியும் உனக்கும் அமாவாசையும் உனக்குள்ளே நடக்கும். மேல் முகாந்திரமாகவும் இருப்பேன், கீழ் முகாந்திரமாகவும் இருப்பேன். சாந்தியெல்லாம் தனியாக பண்ண வேணாம். நீங்கள் என்ன பண்ண வேணாம்? சாந்தியோ மங்களத்தையோ கூப்பிட வேணாம். இந்த சித்ரா, சாந்தி, மங்களம் ஒரு பொம்பளை பேராக வச்சுட்டு கூப்பிட்டுன்னு பானுங்க. ஏன் உன் கோமலம் கட்டி போனவொடனே ஞாபகம்லாம் யார் வந்தது? எங்கன்னா பாரு, சித்திரன் பௌர்ணமின்னு உனக்குதா பாரு? இல்லை. சாந்தி பதில் காந்தினுக்குதா பாரு? இல்லை. காந்தி பண்ணணும்னு யாருன்னா சொன்னீங்க? அவரும் ரொம்ப பாவம், நல்லவரை தானே இருக்கிறாரு. எல்லோரும் காந்தி பண்ணுங்க, சமாதானமாக எடுங்கன்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்ணுங்க? சாந்தியை தான் பண்ணுங்க. மங்களம்னு இறானுங்க. ஆம்பளை பேர் எங்கன்னா சொல்லிடுறானுங்க? சொல்லவே இல்லையா? ஐடியாலஜி சும்மா வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கிறானுங்க. பாராட்டெல்லாம் செய்யலை. நீங்கள் நினச்சக்கூடாது நதிகள் பேர்லாம் பொம்பளைக்கு வச்சுட்டான்னு பாராட்டினாங்களா என்ன? சும்மா நான் மட்டும் தான் சொல்லிக்கிறேன். முதல்ல உருவாந்தே இதுதான், பொம்பளை தான். அம்மாவா, அண்ணன், அக்காவா, தங்கச்சியா, இல்லை ஃப்ரெண்டா, தோழியா, இல்லை காதலியா, இல்லை பொண்ணா, இப்படிலாம் யார்? அதனால் இங்கே வந்தால் ஈக்குவல் ரைட்ஸு நம்மளை கூட. அதெல்லாம் ஜாலியாக இருக்க வேண்டியது உங்கள் வேலை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்குமே குண்டலினி இருக்குது. பொம்பளைக்கு எழுந்துக்காதுலாம் போய் அதெல்லாம் என்ன பண்ணுங்கள்? அதெல்லாம் பழைய பஞ்சாங்கம் எடுத்து போட்டுருங்க. ரொம்பலாம் போராட வேண்டியதில்லை. என்கிட்ட வந்தால் இல்லை சாமி அப்படிலாம் கிடையாது, குண்டலினி சாதாரண விஷயம் கிடையாதுன்னு சொல்லிக்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? இவ்வளோ சாதாரணமாக சொல்லியா? கேட்கலன்னா என்ன பண்ண முடியும்? கொட்டி வான் பூச்சி ஈத்து. ஏன்னா வியாபாரின் போது பூச்சி ஈத்து வாங்குங்க. இந்த பாரிஸ் காரனை போனால் இதை பிடிங்க சார், இது பிடிங்களா என்னுவான். வாங்கி பார்ப்போமா? வாங்கி நீங்கள் தான் விட பேசுனீங்க கொடுங்கன்னுவான். பார்த்துங்களா சில இதுலலாம் 4 பீஸ் எடுத்துங்க சார்னுவான். 20 ரூபா கொடுக்கணுமா? எடுத்துங்கன்னுவான். ஒரு பீஸ் 20 ரூபான்னுவான். 3 10 ரூபா 3 10 ரூபான்னுவான். நம்ம எடுத்துருவோம். எப்போ 3 10 ரூபான்னா 1 10 ரூபா 3 10 ரூபான்றீங்க? 3 பொருள் எடுத்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு தரேன்னுவான். கோயிலில் மோர் கொடுத்தானையா, வாங்கி குடிச்ச 10 ரூபா கொடுக்கும். எதுக்கு குத்தா குச்சிடுறீங்க? இந்த பெரிய குத்தா இந்த மாதிரி பேர் ஆபத்தெல்லாம் இருக்கும். அது மாதிரி சில பேர்லாம் சொல்லுவான், நான் வந்து ஆன்மீகம் பிரியா நத்துறேன், இலவசம்னுவான். பிரியா இருந்தால் பெனாயில் தான் அர்த்தம். இன்னும் சில பேர்லாங்கிறோம், ஐயோ நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, சட்டை போடக்கூடாது. ஏன்? சட்டை போட்டாக்கா உங்களுக்கு குண்டலினி எழும்பாதுன்னுவோம். ஏன்? பொம்பளை மாறாப்பு துணி மட்டும் அவுத்து போட்டால் போதும், ஆனால் ஜாக்கெட் போட்டுனுக்கலாம். இந்த மாதிரிலாம் தமாசாகிறாங்க. நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? தியானம் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாதுன்னா முந்தானி எடுத்து போட்டுணும். இப்போ கூட நிறைய பேர் கோயிலுக்கெல்லாம் போனோன்னா முந்தானி முள்ளி எடுத்து வச்சுன்னு அதை வச்சுன்னு அது வர காலில் விடுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? ஏன்னே தெரியாது. ஏன்னா எங்கள் அக்கா, எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டியெல்லாம் பண்ணியிருந்தாங்களா இல்லையா? நானும் என்ன பண்ணுவேன்? ஆமாம், முந்தானி எடுத்து போட்டு கும்பிடுவாங்க. இன்னத்துக்கே இன்னும் சில பேர்லாம் மத சடங்குலாம் போய் முக்காடு போட்டுக்கிறது தமாசான ஆளுங்களாங்கிறாங்க. நம்ம ஒன்றும் பேசுக்கலாம், அவங்க கதை நமக்கு வேணாம். நமக்கு எதுக்கு அவங்க கூட்டு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு நமக்கு ஏன் வழி விடணும்? அவங்க கதை அது அவங்கள அப்படியே இருக்கட்டும். ஆனால் குண்டலினின்னு ஒன்று வெளிச்சோட உனக்குள்ளே இருக்குது. சரி, எழும்பல்னா இல்லையானா இருக்குது. நீ பயிற்சி பண்ணலினா இருக்குதானா இருக்குது. தானாகவே எழுந்துக்காதானா எழுந்துக்காது. தானாக எழுந்து தானாக அடங்கிக்கும். எழுந்துக்குதானா? ஆனால் எப்போல்லாம் அது எழுந்துக்குது அப்படின்னா கீழ் மட்டும்தான் நல்லா எழுந்துக்குது. ஆம்பளைக்கு மட்டும்தான் அது தெரியுது. குண்டலினி இருக்குதுன்றனால்தான் உனக்கு பிறப்புறுப்பு பெருசாகுது. அதைத்தான் அவர் பாம்பு கிம்பு பன்றியை இழுக்காது அப்படிலாம் சொல்லி வச்சுக்கிறாரு. அப்போ ஆணுக்கு அது புரிய வைக்க முடியும். பெண்ணுக்கும் மலருது, அவளுக்கு மலரும். அவளுடைய அன்பு காமம்லாம் அவளுக்கு நெஞ்சில் இருக்கும். பெண் அன்பின் மறு உடிவும். அவள் காமத்தை நெஞ்சில் சுமந்துனுங்கிறா. இந்த அவளுடைய மார்பகம் வந்து அன்புக்கு அடையாளம். அவருடைய மார்பகம் எதுக்கு அடையாளம்? அன்புக்கு அடையாளம். நீங்கள் எதனா பிரச்சனைன்னா அங்கே மார்பகத்தில் சாஞ்சிங்கன்னா ஆறுதல் உங்களுக்கு வந்துடும். அம்மாவதாக இருக்கலாம், பொண்டாட்டி தான் இருக்கலாம், அக்காவதாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம். நீங்கள் காமத்தோடவே தான் அங்கே சாய்வீங்கன்னா அது தப்பு.
புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறது? ஒரு பெண்ணின் மார்பகத்தில் நீங்கள் ஆறுதல் தேட முடியும், காமத்தை இல்லை, அன்பை தேட முடியும். அப்போ நீங்கள் சரியான ஆளுன்னு அர்த்தம், ஜெயிச்சிட்டீங்க. புரியுதா என்ன சொல்லிட்டு? பெண்ணோட மார்பகத்தில் என்ன இருக்குது? அன்பு இருக்குது. நீங்கள் அங்கே போய் அடக்கலம் போனீங்கன்னா நல்லா ஆகிடுவீங்க ஒரு ஆணோட மார்பகத்தை விட. ஆனால் ஆணோட மார்பகத்தில் நான் அந்த அன்பை சுமந்து பெண்ணு பொம்பளை தொடுவா. ஆண் நெஞ்சில் படுக்கத்துலையும் ஆண் மார்மையில் படுக்கத்துலையும் பொம்பளை ரொம்ப கெட்டிக்காரி. நீங்கள் கல்யாணம் ஆனவராக இருந்தால் உங்கள் மனைவி இதை செய்வாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா உங்கள் மார்மலை வந்து பத்துப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்க என்ன பிரச்சனைனா அந்த மார்பகத்துக்கு போகிறது இல்லை, வேறு எதனா பிரச்சனை நினைச்சுன்னா தான் மார்பகத்துக்கு போகுது. அவள் எப்போ போவா? உன் மார்பகத்தை தேடுவான்னா ஆறுதல் தேடி உன் மார்பகத்துக்கு வருவா. நீ அவன் மார்பகத்துக்கு எங்கே போயின்னுக்கிற? ஆசைக்கு தேர்னுக்கிற. நான் உனக்கு சொல்லித்தரேன், மார்பகத்தில் என்ன இருக்குது? அன்பு இருக்குது. அங்கே போய் நீ என்ன பண்ண? நீ ஆறுதல் தேடணும். தேடினா நடக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்கு, சார் நீங்கள் தான் மார்பகத்தில் அன்பு இருக்குது. நீங்கள் ஏற்கனவே மாமா நீங்கள் குடியில் யாருன்னா ஆளுக்குறாங்களான்ட்டு அதெல்லாம் தாந்திரிக்குன்னு ஒரு குரூப் வச்சுக்கிறாங்கப்பா. அங்கே போய் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா யாருன்னா நம்ம ஆளுங்களே இருப்பாங்க 2-3 பேர். சைடில் அதுவும் ஓடின்னு இருப்பான் ட்ராக்கு. நம்ம ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. இங்கேருந்து ஓடி போனவனே இருக்கிறான். ஆமாம், என்ன இருந்தாலும் தாந்திரா மாதிரி வராது அப்படின்லாம். ஏன்னா ஒரு ஏற்பாடு பண்ணி சுற்றினுக்கலாம் இல்லை. அந்த மாதிரி பலர் பல விதம். அதில் நான் ஒரு விதம், நீங்கள் எப்படியோ குண்டலினி இருக்குது. டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ பார்த்துங்க, டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் அதில் பேசியிருப்பேன். இங்கே உங்களுக்கு என்னால் உங்கள் குண்டலினி எழுப்ப முடியுன்றதை பதிவு பண்ணி பேசியும் வச்சுக்கிறேன். வராதும் உங்கள் இஷ்டம். மதம், ஜாதி, ஆண் பெண் இனம், வயசு 12 வயசுக்கு மேலே இருக்கணும். ஒரு 65-70 வயசுக்குள்ளே இருந்தால் நல்லது. கண்கெட்ட பின்னே சூரிய உதயம். எந்த முறையிலும் உள்ளே போகாத அளவுக்கு சுருங்கி போயிட்டு தான் என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. பட் ட்ரை பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்தால் நல்லது. ஆரோக்கியமாக இருக்கும்போதே இதை என்ன பண்ணிங்கன்னா அனுபவிச்சலாம். குண்டலினி அனுபவிக்கிறதுனால உங்கள் காம வாழ்க்கையோ, உங்கள் உலகாதாயமான வாழ்க்கையோ, உங்கள் பொருளாதார வாழ்க்கையோ தடைபடாது. அதெல்லாம் சும்மா பேச்சு. குண்டலினி ஒன்று அப்படியே சாமியாராக போயிடணும், காட்டுக்கு போயிடணும் அப்படிலாம் போக தேவையில்லை. காட்டுக்கு போனாலும் என்ன பண்ணி நிற்பீங்க? அங்கே வேறு என்ன கூட உர வச்சு நிற்பீங்க. இப்படி காட்டுக்கு போனவங்க தான் குரங்கு கூட உர வச்சுன்னு ஏசிட்டுன்னு வந்துட்டுக்கிறானுங்க. அதை விட ஒழுங்காக என்ன பண்ணிருக்கலாம்? வீட்டில் வாழ்ந்து இருந்துருக்கலாம். தேவையில்லாத வெள்ளம் பண்ணுறவங்களாம் யார்? இந்த காட்டுக்கு போன கபோதிங்க தான். அப்படிலாம் போக வேண்டிய அவசியம். காட்டுக்கு வேட்டையாட போங்க, ஜாலியாக இருக்குது போங்க, விவசாயம் பண்ண போங்க, வாங்க. காட்டுக்கே போய் தங்கிட்ட நான் என்ன பண்ணுறது? அப்படிலாம் இல்லை. வாழ வேண்டிய இடம் நாடு. அதே நாடு. காட்டுக்கும் போக தப்பு கிடையாது. விவசாயம் பண்ணு. காடுனா அப்போல்லாம் காடுனா விவசாயம் தான். இப்போ காடுனா வேறு மாதிரி ஆயிடுச்சு. அடர்ந்த காடுகள். அமேசான் அடர்ந்த காட்டில் நான் ஒண்டி தாங்கிற மாதிரி சொல்லுவார். யாரா வீடியோ எடுத்துங்கிறாங்க? லோகத்தில் பார்க்குறவங்களாம் முட்டாள்னு நினச்சிக்கிற ஒரே ஆள் அவன் தான். ஆமாம், நான் இந்த அடர்ந்த காட்டில் வந்து எப்படி வாடுறதுன்னு தெரியல, நான் பூச்சி சாப்பிட்றேன்னுவான். எப்படா வீடியோ எடுத்துங்கிறாங்க? இதெல்லாம் நம்மள என்ன நினச்சிக்கிறானுங்க? புரியுதா? இன்னும் இவரே கேமரா வச்சுருந்தா நமக்கு தெரியும் தானே. செல்ஃபி எடுத்துருந்தா நமக்கு தெரியாது. கேமரா செய்யுதுமா 4 கேமரா இல்லாமல் அதை ஷூட் பண்ண முடியுமா ஓடுறத? அந்த மாதிரி நீங்கள் லூஸாக இருந்தால் யார் தப்பு? ஆமாம், இங்கிலீஷ்காரன் போய் சொல்ல மாட்டான்னு நீங்கள் வர தமிழ் அப்படியா? இன்னொரு பக்கம் அதையும் காட்டுவாங்களா? ஓ, அது உங்களை மாதிரி ஆளுங்க பார்ப்பீங்க போலுது. எங்களுக்கு நாங்கள் அப்பாவிங்க, நாங்கள் இதே தான் பார்த்துருக்கோம். எங்களுக்கு ஜாகிரபி சேனல்னா அதே தான். அப்படியே அந்த மாதிரிலாம் சாமியார் பார்த்து ஏமாந்தீங்கன்னா தப்பு. சாமியாரும் சாமானிய மனிதன் தான். உங்களை மாதிரி ஒரு சராசரி மனுஷன் தான் அவன். ஆனால் அவனுக்கு ஏதோ ஆயிடுது. அவனை நீங்கள் கீழ்த்தரமாகவும் பார்க்க வேணாம், உயர்வாகவும் பார்க்க வேணாம். அவங்ககிட்ட வேலை வாங்கின்னு வேலை பார்க்கத்தே. உங்கள் வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரிஷியன் வர்றாரு, அவருக்கு சம்பளம் கொடுத்துக்கிறீங்க. அவர் சொல்கிற ஒயரை வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? அவர் சொல்கிற சுவிட்சை வாங்கி கொடுக்கணுமா இல்லை? எதுவும் வாங்கி தர மாட்டேன்னா என்ன பண்ணுவார் அவர்? இல்லை காசு என்ன கொடுக்கணுமா இல்லையா? எதுவுமே தரமாட்டேன், ஒயரிங் பண்ணி கொடுன்னா பண்ணுவாரா? பண்ணுறாருன்னா யார் அவர்? பண்ணுறவர் எவனா லூஸ் இருப்பானா? நானா லூஸா? லூஸாயா நான்? அங்கேயே உட்காந்துன்னு எல்லாத்தையும் சொல்கிறேன், இதையும் சொல்லுன்னா இது அதுதான். நான் சாமியாராக இருந்தே பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான். இன்னும் எப்படி எத்தனை வாட்டி சொல்கிறது? புரியவே மாட்டேங்குது. சாமியாராகிட்ட கடவுள் பிரி தானே, கடவுள் பிரி தான் சொல்லிடுறேனே, ஒத்துக்க மாதிரி இருக்குது. கடவுள் ஃப்ரீ தான். குண்டலினி உனக்குள்ளே தான் இருக்குது. நீ தான் அதை எழுப்ப போகிற, நான் வழிகாட்ட போகிறேன். புரியுதானா சொல்கிறது?
ஊர் அங்கேயே தான் இருக்குது. நான் ஒரு ட்ரெயின் ஓட்டுனுக்கிறேன். ட்ரெயின் செய்யறதுக்கு போகிறதுக்கு வரதுக்கெல்லாம் சம்பளம் போகணுமா இல்லையா? அதை நான் மெயின்டைன் பண்ணணுமா இல்லையா? இது மாதிரி கிளாஸுக்கெல்லாம் வரணும், ஞாயிற்றுக்கிழமை சச்சங்கம் நடத்தணும், சோறு போடணும், இது மாதிரி நிறைய வேலை இருக்குதா இல்லையா? அப்போ எனக்கு பணம் வேணுமா இல்லையா? நான் பாதாள கோயில் உட்காந்து வருவீங்க நினைக்கிறீங்க? சராச்சரியாக சொன்னால் அந்த மனுஷன் கேட்பான். நீ சராச்சரியாக சொல்லுன்னு சொல்கிற மனுஷங்கிட்டே போன பக்கத்தில் ஃப்ரெண்டுக்கெல்லாம் சொல்லியிருப்பான், கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். கேட்க மாட்டான். சொல்கிறவங்களாம் 1000 சொல்லிட்டு போய்டுவான். நான் தான் என்ன பண்ண முடியாது. மூஞ்சி இப்படி வச்சு சார் நல்லா இருப்பேன்னுவான். உன்னத்தை மூஞ்சி இப்படி வச்சுக்க நல்லா இருப்பேன்னுவான். உன்னத்தை மூஞ்சி இப்படி வச்சுக்க நல்லா இருப்பேன்னுவான். இப்போ என் மூஞ்சி எங்கே வச்சுக்கிட்டே? எங்கே வச்சுக்கிட்டே? இல்லை இவர் தான் 2 கோடி கொடுத்தாரு, அதனால இப்படி தான் வச்சுப்பேன். இவர் 5 கோடி கொடுத்தாரு, அப்போ இந்த பக்கம் வச்சுப்பேன். இவர் 10 கோடி கொடுத்தாரு, இப்படி வச்சுப்பேன். ஏன் 5 கோடி இவ்வளோ கொடுத்தாலும் கழுத்து வலிக்கல. அம்மா நானே என்ன பண்ணுறேன்? எப்படியே வச்சுருந்தாலும் கழுத்து வலிக்கு இப்படி வந்துடுவேன். இப்படியே வச்சுருந்தாலும். ஆனால் சமயத்தில் இப்படி முடியும். அவர் அதுக்கு மட்டும் தான் சந்தோஷப்படணும்ப்பா. சொன்னார் வச்சார், வச்சுனாவா இருப்பார். இவர் சொன்னார் வச்சார், இவர் சொன்னார் வச்சார். அது மாதிரி சொன்னாங்கன்னு வச்சுப்பேன். நீங்கள் சொன்னால் அது மாதிரி என்னென்ன பண்ணுவேன்? சார் தரில் வந்து என்ன கூட பேசுங்கன்னா தோல் மேலே கை போட்டுன்னு கட்டி பிடிச்சின்னு உமா குத்து கூட பேசலாம். அதுக்கு அதேவா பண்ணிப்பேன். உனக்கு மட்டும்தான் அது. ஆனால் ஸ்பெஷல் பீஸ் போட்டுருவேன். அப்படி தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, ஒரு 5 லட்சம் கொடு, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு சொல்லித்தரேன். ஏன் உனக்கு அதுதானே பிடிக்குதே? பிடிக்கிற மாதிரி சாப்பிட்ணும், பிடிக்கிற மாதிரி வாங்கணுன்னா என்ன பண்ணா? மெனக்கண்ணணும். அதுக்கான சன்மானத்தை நான் ஒரு காரில் போனோன்னா காரை மெயின்டைன் பண்ண அளவுக்கு சம்பாதிக்கணும். அப்படி தானே? ஒரு சைக்கிளில் போனோன்னா சைக்கிளை மிதிக்கிற அளவுக்கு சைக்கிள் வாங்கிட்டு புல்லட் மாதிரி போனோன்னா, சார் முருகனா வண்டியே போக மாட்டேங்குதுன்னா, டேய் வாங்க இந்த சைக்கிள்ரா, அங்கே என்ன பண்ணுறது? போய் சைக்கிள் வாங்கி முருகனா உங்களுக்கு போகுமா என்ன? போவாது. புல்லட் வாங்கிட்டு சென்டர் சண்டே போட முடியாமல் நிறைய பேர் சவிச்சுன்னு இருப்பாங்க. சைட் சண்டே தான் போட்டுருப்பாங்க. நான் கூட ஏன் புல்லட்டில் சென்டர் சண்டை போட முடியல? அது சத்தீஷ் மாதிரி ஆளுங்க தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். போடுவானா இல்லையான்னு தெரியல. அவங்க கூட ஒரு வாட்டி போட்டு தான் காட்டு சொல்லணும். ரைட்டு. அப்போது தகுதி நான் தான் வளர்த்துக்கணும். ஸோ குண்டலினி எல்லாருக்கும் உண்டு. பட் தகுதி என்னன்னா இதான். என்கிட்ட பல விதத்தில் வழி இருக்குது. இங்கே வர நம்பரை பாருங்கள், ஃபோன் பண்ணுங்கள், வர பாருங்கள். இல்லைனாலும் தப்பு இல்லை. பட் ஏமாறாமல் இருங்க, சந்தோஷமாக இருங்க. இதில் வந்து சந்தோஷமாக சிரிச்சு கிச்சிலாம் பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை. சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. வேறொரு தலைப்பில் இன்னொரு கட்டத்தில் பார்ப்போம். மகிழ்ச்சியாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.